என் பெயர் கதிர். அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்குள் நுழைந்தபோதே என் மனைவி சுசித்ரா சமைத்த பருப்பு குழம்பின் நறுமணம் வீடு முழுவதும் கமழ்ந்து என் நாசியை நிறைத்தது. வாசற்கதவை திறந்ததும் இன்முகத்தோடு என்னை வரவேற்ற சுசித்ராவை பார்த்த கணத்திலேயே நாள் முழுவதும் முளைத்த களைப்பு அனைத்தும் மாயமாய் மறைந்து போனது. 6 மாதங்களுக்கு முன்புதான் பல வருடங்களாக சிறுக சிறுக சேர்த்த என் ஆயுட்கால சேமிப்பை எல்லாம் முதலாக போட்டு மீதியை வங்கி தவணையில் பேசி அந்த சிறிய பிளாட்டை வாங்கியிருந்தேன். அது ஒன்றும் மிக பெரிய மாளிகை இல்லை என்றாலும் எங்கள் வியர்வையாலும் கனவுகளாலும் கட்டப்பட்ட எங்களின் சொந்த கூடு. சமையல் அறைக்குள் பாத்திரங்களை வீசிவிட்டு என் தோள் மீது மெதுவாக கை வைத்த சுசித்ராவை பார்த்து புன்னகைத்தேன். சுசித்ரா, இந்த மாதம் எனக்கு ஆபீஸில் நல்ல பணித்திறன் கிடைத்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பணத்தை சேர்த்துவிட்டால் உனக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக ஒரு வேலைக்காரியை ஏற்பாடு செய்து விடுகிறேன். நீ தனியாக கஷ்டப்பட வேண்டி இருக்காது என்றேன். அவள் மெலிதாக சிரித்து கொண்டே, அதெல்லாம் ஒன்றும் அவசியமில்லைங்க, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்றாள். அவள் பேசி முடிப்பதற்குள் என் கைபேசி எதிர்பாராத விதமாக மிக உரத்த சத்தத்துடன் அலறத் தொடங்கியது. அந்த போன் மணியின் சத்தத்தில் ஏதோ ஒரு சொல்ல முடியாத அவசரமும் பதற்றமும் தொனித்தது. திரையை பார்த்தேன். எங்கள் பழைய கிராமத்து வீட்டின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் தர்மலிங்கம் அங்கிளின் பெயர் மின்னிக் கொண்டிருந்தது. பதற்றத்துடன் போனை எடுத்து காதில் வைத்தேன். மறுமுனையில் வீசிய பலத்த காற்றின் இரைச்சலுடனே ஒருவரின் கதறல் சத்தமும் விம்மலும் கேட்டது. கதிர் தம்பி, உடனே நாகர்கோவில் அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்டு வாப்பா. உன் அப்பா பழக்கடை அருகே வழக்கம் போல வியாபாரம் பார்த்து கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்து விட்டார். சுற்றி இருந்தவர்கள் உடனடியாக அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தூக்கி சென்றார்கள். ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு மூளையில் இரத்த நாளம் வெடித்து நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாக சொல்கிறார்கள். மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் தம்பி, உடனே வா என்று கூறிவிட்டு அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடும் சத்தத்துடன் போனை துண்டித்தார். அவர் கூறிய வார்த்தைகள் என் காதில் விழுந்த அடுத்த கணமே பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சுசித்ராவின் கையில் இருந்த கண்ணாடி டம்ளர் நழுவி தரையில் விழுந்து நொறுங்கியது. சிதறிய அந்த கண்ணாடி துண்டுகளைப் போலவே என் இதயத்தின் அமைதியும் அந்த நொடியில் சுக்குநூறாக உடைந்தது. பயத்திலும் அதிர்ச்சியிலும் எங்கள் இருவரின் முகமும் சட்டென்று வெளுத்து போனது. என் கைகள் நடுங்க தொடங்கின. போன் கையை விட்டு நழுவி விழ பார்த்தது. சுசித்ரா நடுங்கும் குரலில் ஏதோ கேட்க முயன்றாள். ஆனால் எனக்கு வார்த்தைகளே இல்லை. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூட இல்லை. சிறிதும் தாமதிக்காமல் வீட்டில் இருந்த சொற்ப பணத்தையும் சில அத்தியாவசிய துணிகளையும் ஒரு பையில் அவசர அவசரமாக திணித்தோம். உடனடியாக கீழே ஓடி வந்து என் பழைய காரை எடுத்தேன். வேலை முடிந்த பிறகு கூடுதல் வருமானத்திற்காக நான் பகுதி நேரமாக டாக்ஸியாக பயன்படுத்தும் கார் அது. நாகர்கோவில் செல்லும் நெடுஞ்சாலையில் கார் விரைந்தது. இருள் அடர்ந்து கொண்டே வர லேசான தூறலும் மழை காற்றும் வீச தொடங்கியது. காரின் வைப்பர்கள் முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தன. என் விரல்கள் நரம்புகள் புடைக்க ஸ்டியரிங்கை இறுக்கமாக பிடித்திருந்தன. மழையின் சத்தத்தையும் மீறி நடுங்கும் குரலில் சுசித்ராவிடம் சொன்னேன். சுசித்ரா, விக்ரமிற்கும் அரவிந்திற்கும் உடனே போன் செய். அப்பாவிற்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நாம் ஆயுள் முழுதும் வருந்த வேண்டியிருக்கும். அவர்களை உடனடியாக மருத்துவமனைக்கு வர சொல். சுசித்ரா நடுங்கும் விரல்களால் என் தம்பி விக்ரமிற்கு அழைத்தாள். அவன் நகரில் பெரிய துணிக்கடை வைத்து வசதியாக வாழ்பவன். அவன் இருக்கும் இடத்திலிருந்து மருத்துவமனை வெறும் சில நிமிட தொலைவில்தான் இருந்தது. போன் அடித்து கொண்டே இருந்தது. நாங்கள் இருவருமே அவன் போனை எடுத்து ஆபத்தான இந்த நேரத்தில் நமக்கு ஆதரவாக 4 வார்த்தை பேச மாட்டானா என்ற நம்பிக்கையில் காத்திருந்தோம். ஆனால் திடீரென போன் துண்டிக்கப்பட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற பதிவு செய்யப்பட்ட குரலே பதிலளித்தது. சுசித்ரா மீண்டும் அழைத்தாள். பிறகு 3வது முறையும் அழைத்தாள். அதே பதில்தான் வந்தது. ஒருவேளை கடையில் கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பான், அல்லது போன் பேட்டரி தீர்ந்திருக்குங்க. நான் அரவிந்திற்கு போட்டு பார்க்கிறேன் என்று என்னை சமாதானப்படுத்தியபடி இளைய தம்பி அரவிந்திற்கு அழைத்தாள். போனை எடுத்தது மறுமுனையில் ஒரே பாடல்களின் சத்தமும் குதூகல இரைச்சலும் கேட்டது. அவன் ஏதோ ஒரு பார்ட்டியில் இருப்பது தெளிவானது. சுசித்ரா பதற்றத்துடன், அரவிந்த், அப்பாவிற்கு உடம்பு மிகவும் முடியாமல் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள், உடனே புறப்பட்டு வா என்று கத்தினாள். ஆனால் அரவிந்தோ, எனக்கு வேலை இருக்கிறது, இப்போது வர முடியாது என்று மிக அலட்சியமாகவும் முரட்டுத்தனமாக
சாந்தமாகவும் பதிலளித்துவிட்டு போனை துண்டித்து விட்டான். சுசித்ராவின் உடம்பில் ஒரு குளிர்ந்த நடுக்கம் பரவியது. என் மனைவியின் மௌனத்தை கண்டு நான் பதற்றத்துடன், என்னடி ஆச்சு, அவர்கள் வருகிறார்களா இல்லையா என்று கேட்டேன். வண்டி ஓட்டிக்கொண்டிருக்கும் என் கவனத்தை கலைக்க வேண்டாம் என்பதற்காக நெட்வொர்க் சரியாக இல்லை போலிருக்கிறதுங்க என்று பொய்யை கூறி மறைக்க பார்த்தாள். அந்த நேரத்தில் கார் ஒரு சிக்னல் நெரிசலில் நின்றது. எனக்குள் ஏதோ சந்தேகம் தோன்றவே என் மொபைலை எடுத்து சமூக வலைதளத்தை திறந்தேன். என் கண்கள் கண்ட காட்சியை என்னால் நம்பவே முடியவில்லை. அரவிந்த் சில நிமிடங்களுக்கு முன்புதான் ஒரு புதிய புகைப்படத்தை பதிவேற்றியிருந்தான். ஒரு ஆடம்பரமான நட்சத்திர ஹோட்டலில் தன் மனைவியுடன் விதவிதமான உணவுகளை உண்டு மகிழும் அந்த படத்தில் குடும்பத்துடன் வார இறுதி விருந்து என்ற வரிகள் பளிச்சிட்டன. ஆனால் நான் அந்த பதிவை பார்த்த அடுத்த சில நொடிகளிலேயே அது மறைந்து போனது. நாங்கள் அதை பார்த்து விட்டோமா என்பதை உறுதி செய்ய அவன் அந்த பதிவை நீக்கி இருக்க வேண்டும் அல்லது எங்களை பிளாக் செய்திருக்க வேண்டும். போனை என் கைக்குள் இறுக்கமாக மூடினேன். என் நெஞ்சில் கோபமும் கசப்பும் ஆத்திரமும் ஒரு சேர கொந்தளித்தன. பெற்ற தகப்பன் அங்கே உயிருக்கும் மரணத்திற்கும் இடையில் போராடி கொண்டிருக்கிறான். ஆனால் அவனது பெற்ற பிள்ளைகளோ கடமையிலிருந்து தப்பிப்பதற்காக போனை சுவிட்ச் ஆஃப் செய்து நாடகமாடுகிறார்கள். தம்பிகளின் இந்த துரோகத்தையும் போலியான முகத்தையும் நினைத்து என் நெஞ்சம் வெடித்தது. காரின் வேகத்தை அதிகரித்தேன். என் கண்களிலிருந்து துளிர்த்த கண்ணீரை மழையின் துளிகள் மறைத்து கொண்டிருந்தன. நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றடைந்த போது இரவு 10 மணி இருக்கும். அவசர சிகிச்சை பிரிவின் வளாகம் நிசப்தமாக இருந்தது. மருத்துவர்களின் அவசர நடையின் சத்தமும் எந்திரங்களின் சீரான ஒளியும் மட்டுமே அந்த அமைதியை கலைத்து கொண்டிருந்தன. எங்களை பார்த்ததும் எங்கள் பழைய பக்கத்து வீட்டு பாக்கியம் அம்மாள் ஓடி வந்தார். அழுகையினால் அவரது கண்கள் சிவந்திருந்தன. என் கைகளை பிடித்து கொண்ட அவர், கதிர் தம்பி, நல்ல வேளை வந்து விட்டீர்கள். இப்போதுதான் மருத்துவர்கள் குடும்பத்தினரே வர சொன்னார்கள். பெரியவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அவர் தீவிர மயக்க நிலைக்கு சென்று விட்டார் என்று கதறினார். நானும் சுசித்ராவும் மூச்சிறைக்க மருத்துவரின் அறைக்கு ஓடினோம். அங்கே தீவிரமான முகபாவனையுடன் அமர்ந்திருந்த நடுத்தர வயது மருத்துவர் ஒரு எக்ஸ்ரே ஃபிலிமை சுட்டி காட்டியபடி எங்களிடம் பேசிய வார்த்தைகள் எங்களை இடி போல தாக்கின. நோயாளிக்கு மூளையில் இரத்த நாளம் வெடித்து மிக அதிக அளவில் இரத்தம் கசிந்திருக்கிறது. உறைந்த இரத்தம் மூளையில் மற்ற பாகங்களுக்கு ஆபத்தான அழுத்தத்தை கொடுக்கிறது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அந்த இரத்த கசிவை அடைக்க வேண்டும் என்றார். நான் நடுங்கும் குரலில், டாக்டர், எப்படியாவது என் அப்பாவை காப்பாற்றி விடுங்கள். எவ்வளவு செலவானாலும் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றேன். மருத்துவர் எங்களை பரிதாபமாக பார்த்தார். பாருங்கள், அறுவை சிகிச்சை மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய தீவிர சிகிச்சை பிரிவு பராமரிப்பு எல்லாம் சேர்த்து மொத்த செலவு சுமார் 10 லட்சம் ரூபாய் வரை வரும். ஆனால் அறுவை சிகிச்சையை உடனடியாக தொடங்க நீங்கள் முன்பணமாக குறைந்தபட்சம் 5 லட்சம் ரூபாயை இப்போதே டெபாசிட் செய்ய வேண்டும். நினைவில் வையுங்கள், நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் அவர் பிழைப்பதற்கான வாய்ப்பில் 10% குறையும் என்றார் நிதானமாக. 10 லட்சம் ரூபாய் என்ற வார்த்தை என் காதில் பேரடியாக இறங்கியது. என் கால்கள் நிலை குலைந்தன. பெரும் பணக்காரர்களுக்கு இது ஒரு சிறிய தொகையாக இருக்கலாம். ஆனால் மாத சம்பளத்தை மட்டுமே நம்பி சமீபத்தில்தான் தவணை முறையில் வீடு வாங்கிய எங்களை போன்ற எளிய மனிதர்களுக்கு இது 10 முதல் 15 ஆண்டுகளின் உழைப்பு. என் அருகில் நின்ற சுசித்ராவின் கண்களில் பேரச்சமும் ஆழ்ந்த விரக்தியும் தெரிந்தன. நம்பிக்கை இழந்து மீண்டும் என் கைபேசியை எடுத்து விக்ரமிற்கும் அரவிந்திற்கும் அழைத்தேன். ஆனால் அதே மௌனமும் சுவிட்ச் ஆஃப் செய்தியும் தான் பதிலாய் வந்தன. வேறு வழியின்றி விக்ரமின் மனைவி ரம்யாவிற்கு அழைத்தேன். பல முறை போன் அடித்த பிறகு அலட்சியமான குரலில் போனை எடுத்தாள். பின்னணியில் உரத்த பேச்சு சத்தங்கள் கேட்டன. அக்கா, வீட்டில் விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். நான் வேலையாக இருக்கிறேன். பண விஷயமெல்லாம் விக்ரமிடம் கேளுங்கள். என்னிடம் எதுவும் இல்லை என்று கூறி பதிலை எதிர்பாராமல் போனை துண்டித்தாள். உடனே அரவிந்தின் மனைவி கவிதாவிற்கு அழைத்தேன். அவளோ, அண்ணே, நான் என் அம்மா வீட்டிற்கு வந்திருக்கிறேன். ஏடிஎம் கார்டு எல்லாம் அரவிந்திடம்தான் இருக்கிறது. நீங்கள் அவரிடமே பேசிக்கொள்ளுங்கள் என்று நழுவும் பதிலை கூறி இணைப்பை துண்டித்தாள். என் கைகள் தளர்ந்தன. கைபேசி நழுவி நாற்காலியில் விழுந்தது.
சுவரில் தலை சாய்த்து அப்படியே அமர்ந்து விட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. 2 தம்பிகள், 2 நாத்தனார்கள் இருந்தும் இந்த இக்கட்டான சூழலில் நான் முற்றிலும் அனாதையாக நிற்பதை உணர்ந்தேன். உடனடியாக என் 2 வங்கி கணக்குகளையும் சோதித்தேன். சேமிப்பு, இந்த மாத செலவு என அனைத்தையும் கூட்டினாலும் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் தான் இருந்தது. நடுநிசியில் நண்பர்களிடமும் தெரிந்தவர்களிடமும் ஃபோன் செய்து கெஞ்சினேன். சிலர் 5000 தந்தார்கள், சிலர் 10,000 தந்தார்கள். ஆனால் அவை அனைத்தும் சேர்ந்தும் கூட அந்த பெரிய தொகைக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. தலை நிமிர்ந்து சுசித்ராவை பார்த்தேன். என் கைகள் நடுங்கின. என்னால் அவளிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆனால் என் மௌனத்தின் அர்த்தத்தை அவள் புரிந்து கொண்டாள். நாங்கள் ஆசையாய் வாங்கிய அந்த புதிய வீடுதான் எங்களின் ஒரே சொத்து. எங்கள் எதிர்கால கனவுகளும் நம்பிக்கைகளும் அடங்கியிருந்த இடம். என் முதல் குழந்தையை வரவேற்க வேண்டும் என்று நான் ஆசைப்படக்கூடியது. அதை விற்றாலோ அல்லது அடமானம் வைத்தாலோ நாங்கள் மீண்டும் கடனாளியாகி வாடகை வீட்டின் குறுகிய சுவர்களுக்குள் முடங்க வேண்டியிருக்கும். அந்த தவிப்பான நிமிடங்களில் என் தந்தையின் நினைவுகள் என் மனக்கண்ணில் நிழலாடின. சிறு வயதில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனபோது என்னை நல்ல மருத்துவமனையில் சேர்த்து குணப்படுத்த என் தந்தை இரவெல்லாம் விழித்திருந்து உழைத்து பணம் சேர்த்தது நினைவுக்கு வந்தது. அம்மா இறந்த பிறகும் எங்களை ஆளாக்க அவர் சிந்திய வியர்வை சாதாரணமானதல்ல. அவர் என் மனைவியையும் தன் சொந்த மகளைப் போலவே பார்த்து கொண்டவர். என் தவிப்பை புரிந்து கொண்ட சுசித்ரா கணக்கீடுகளையும் லாப நஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு என் அருகில் வந்தாள். என் குளிர்ந்து போன கைகளை தன் கரங்களால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கன்னங்களில் வழிந்தாலும் என் கண்களை நேராக பார்த்து உறுதியான குரலில் சொன்னாள், கதிர், வீட்டை அடமானம் வைத்தாவது அப்பாவை காப்பாற்றுவோம். சொத்து போனால் நாம் உழைத்து மீண்டும் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் அப்பா போனால் அவரால் மீண்டும் வர முடியுமா? யோசிக்காதீர்கள். அவளது அந்த வார்த்தைகளை கேட்டதும் கதறி அழுதபடி அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டேன். என் வெதுவெதுப்பான கண்ணீர் அவள் தோள்களை நனைத்தது. நள்ளிரவில் அப்பாவை காப்பாற்றுவதற்காக வட்டிக்கு கடன் வாங்கும் பாதையில் கால் வைக்கப் போகிறோம் என்பதும் இனி வரப்போகும் காலம் முட்களும் புயலும் நிறைந்ததாக இருக்கப் போகிறது என்பதும் எங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. நள்ளிரவு 1 மணி இருக்கும். மருத்துவமனை தரகர் ஒருவர் காட்டிய வழிகாட்டலின்படி ஒரு பெரிய நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு செல்லும் குறுகிய சந்துக்குள் அடர்ந்த இருளில் நடந்து சென்றோம். அங்கே ஒரு பழைய விளம்பர பலகையிலிருந்து லேசான மஞ்சள் வெளிச்சம் மிளிர்ந்து கொண்டிருந்தது. பூட்டிய அந்த அறையிலிருந்து சிகரெட் புகை வெளியேறி கொண்டிருந்தது. ஏற்கனவே பயந்து போயிருந்த என் நெஞ்சிற்கு அந்த அறையின் காற்றே ஒருவித மூச்சு திணறலையும் கனத்தையும் கொடுத்தது. அங்கே ஒரு பழைய தோல் நாற்காலியில் மாணிக்கம் என்பவன் கால்களை நீட்டி அமர்ந்திருந்தான். நடுக்கத்தோடு நான் மேஜை மீது வைத்த என் வீட்டின் ஆவணங்களை அவனது கூர்மையான கண்கள் மேய்ந்தன. சிகரெட்டை ஒரு முறை ஆழமாக இழுத்து புகையை வெளியில் விட்டபடி மிகவும் அலட்சியமான குரலில் பேசத் தொடங்கினான். வீட்டின் அசல் பத்திரம் இன்னும் கைக்கு வரவில்லையா? விற்பனை ஒப்பந்தம் மட்டும் தானா இருக்கிறது? இந்த நள்ளிரவு நேரத்தில் வெறும் அக்ரிமெண்டை வைத்துக்கொண்டு யார் வங்கி போல பணத்தை அள்ளி கொடுப்பார்கள்? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தம்பி என்றான். சுசித்ராவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டேன். என் குரல் தழுதழுக்க, ஐயா, தயவு செய்து எங்களது சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். என் தந்தை அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சைக்காக காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் தாமதமானாலும் அவர் உயிர் ஆபத்தில் முடிந்துவிடும் என்று கெஞ்சினேன். அவன் உதட்டோரம் ஒரு கொடூரமான நக்களுடன் சிரித்தான். ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த ஒரு பத்திரத்தாளை எங்கள் பக்கம் தள்ளிவிட்டான். விரலால் அந்த பத்திரத்தை தட்டியபடி, எனக்கு தெரிந்த ஒருவன் மூலமாக வந்திருக்கிறாய், அதனால் தான் பேசுகிறேன். ஆனால் நான் வீட்டை அடமானம் எல்லாம் எடுக்க மாட்டேன். இந்த வீட்டை சந்தை விலையில் பாதியான 40 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு விற்றுவிட்டதாக இந்த விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடு. 4 மாதங்களுக்குள் அசல் பணத்தையும் நாளொன்றிற்குரிய வட்டியையும் நீ திருப்பி செலுத்தாவிட்டால் எவ்வித நீதிமன்ற விசாரணையும் இன்றி இந்த வீடு சட்டபூர்வமாக எனக்கு சொந்தமாகிவிடும் என்றான். நான் அந்த பத்திரத்தை எடுத்து படித்தேன். அதில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் கண்ணில் ஊசியாக குத்தியது. சுசித்ராவை பார்த்தேன். தலை குனிந்து நின்றேன். என் தோள்கள் கவலையினாலும் விரக்தியினாலும் நடுங்கின. ஆனால் உயிருக்கு போராடும் என் தந்தையின் முகம் என் மனக்கண்ணில் தோன்றிய கணத்தில் அந்த கொடூரமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டேன். பேனாவை எடுத்தேன். நடுங்கும் கரங்களால் அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டேன்.
என் சொந்த இரத்தத்தின் ஒரு பகுதியை, என் எதிர்காலத்தின் ஒரு துண்டை வெட்டி என் தந்தையின் உயிரை காப்பாற்ற தூக்கி தருவது போல் இருந்தது. மாணிக்கம் ஒரு விகாரமான புன்னகையுடன் தன் அலமாரியை திறந்து பணக்கட்டுகளை எடுத்து தந்தான். பணப்பையை பெற்றுக்கொண்டு நாங்கள் மருத்துவமனைக்கு ஓடினோம். சரியாக மருத்துவர்கள் அறுவை சிகிச்சைக்கு தயாராகி வெளியே வந்த நேரத்தில் பணத்தை செலுத்தினோம். அறுவை சிகிச்சை அரங்கின் விளக்குகள் பிரகாசமாக எரிந்தன. கதவுகள் மூடப்பட்டன. வாழ்விற்கும் சாவிற்கும் இடையிலான அந்த மெல்லிய இடைவெளியில் பயமும் நம்பிக்கையும் கலந்த ஒரு சுவராக அந்த கதவு எங்களுக்கு முன்னால் நின்றது. நானும் சுசித்ராவும் வெளியே நின்றிருந்த நாற்காலியில் அமர்ந்தோம். இருவருமே எதுவும் பேசவில்லை. மறுநாள் மதியம் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து அப்பாவை தீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றினார்கள். அப்போதுதான் என் கைபேசிக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது தம்பி விக்ரமிடமிருந்து வந்த செய்தி. அண்ணா, நேற்று என் போன் பேட்டரி தீர்ந்து விட்டது. இப்போதுதான் சார்ஜ் போட்டேன். அப்பா எப்படி இருக்கிறார்? நான் தொழில் விஷயமான முக்கியமான வேலையில் சிக்கிக் கொண்டேன். அதனால் வர முடியாது. எதுவும் தேவை என்றால் சொல். அடுத்த சில நிமிடங்களிலேயே அரவிந்திடமிருந்தும் ஒரு செய்தி வந்தது. அண்ணா, என் மகனுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் போனை பார்க்கவில்லை. அந்த செய்திகளை படித்துவிட்டு வேதனையோடு சிரித்து கொண்டேன். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு நான் அப்பாவிற்கு வெந்நீர் வாங்குவதற்காக செவிலியர்களின் கவுண்டரை கடந்து சென்றபோது இரு செவிலியர்கள் பேசிக்கொண்ட உரையாடல் என் காதில் விழுந்தது. ஒரு செவிலியர் பரிதாபத்துடன், நேற்று மூளையில் இரத்த நாளம் வெடித்து வந்தாரே அந்த பெரியவர், பாவம், அவருக்கு வசதியான பிள்ளைகள் தான் இருக்கிறார்கள். ஆனால் ரொம்பவும் இரக்கமில்லாத மனதுக்காரர்கள் என்றார். மற்றொருவர், ஏன் என்னாச்சு என்று கேட்க முதல் செவிலியர் குரலை குறைத்து கொண்டு, நேற்று அவர் அனுமதிக்கப்பட்ட உடனே நல்ல வசதியான உடைகளில் 2 பேர் வந்தார்கள். அறுவை சிகிச்சை செலவை பற்றி மருத்துவர்கள் விளக்கியதும் அவ்வளவு பெரிய தொகையை கேட்டதும் அவர்களின் முகமே மாறிவிட்டது. அங்கே நிற்கக்கூட இல்லை. பெற்ற தகப்பனின் முகத்தை கூட ஒருமுறை பார்க்காமல் அமைதியாக நழுவி ஓடிவிட்டார்கள் என்றார். அதை கேட்டதும் என் கால்கள் அப்படியே தரை தட்டி நின்றன. கையில் வைத்திருந்த டம்ளர் நடுங்கியது. கொதிக்கும் வெந்நீரின் சில துளிகள் என் கையில் பட்டு பொசுக்கியது. ஆனால் அந்த வலியை விட என் நெஞ்சில் எழுந்த வலி பயங்கரமாக இருந்தது. அவர்கள் பிஸியாகவும் இல்லை. போன் பேட்டரியும் தீரவில்லை. அவர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். செலவு லட்சக்கணக்கில் ஆகும் என்பதை கேட்டதும் உயிருக்கு போராடும் பெற்ற தந்தையையும் ஏழை மூத்த சகோதரனையும் கைவிட்டுவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார்கள் என்ற கசப்பான உண்மை என் நெஞ்சை பிளந்தது. 3 நாட்களாக அப்பாவிற்கு சுய நினைவு வரவில்லை. தீவிர சிகிச்சை பிரிவின் செயற்கை சுவாச கருவிகளின் துணையோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். நானும் சுசித்ராவும் தூக்கமின்றி சரியான உணவின்றி மருத்துவமனையின் பிளாஸ்டிக் நாற்காலிகளிலேயே சோர்ந்து கிடந்தோம். என் தாடி வளர்ந்து முகமெல்லாம் பொலிவிழந்து போயிருந்தது. அப்போதுதான் என் கைபேசி ஒலித்தது. திரையில் விக்ரமின் பெயர் மின்னியது. நான் உடனே போனை எடுத்தேன். மறுமுனையில் விக்ரம் மிகவும் பதற்றமாக பேசுவது போல நாடகமாடினான். அண்ணா, என்னை மன்னித்துவிடு. என் போன் சார்ஜர் முற்றிலும் பழுதாகிவிட்டது. வேறு வழி இல்லாமல் இப்போதுதான் அடுத்தவர் போனை வாங்கி அழைக்கிறேன். அப்பா எப்படி இருக்கிறார்? நான் நேற்று முழுதும் உன்னை தொடர்பு கொள்ள முயன்றேனே என்றான் பொய்யான கவலையுடன். பெற்ற தகப்பன் உயிருக்கு போராடும் போது ஒரு சார்ஜர் சரியாவதற்கு முழுதாக 3 நாட்கள் ஆகுமா? போனை வைத்த 10 நிமிடங்களில் அரவிந்தும் அழைத்தான். அவனது குரலில் பெரிய தொழிலதிபருக்கே உரிய மிடுக்கும் போலி அவசரமும் தாண்டவமாடியது. அண்ணா, தவறாக நினைக்காதே. தொழில் தொடர்பாக வெளியூர் வந்த இடத்தில் ஒரே நெட்வொர்க் பிரச்சனை. செய்தி கேட்டு அதிர்ந்து போய்விட்டேன். ஆனால் இங்கிருந்து நான் கிளம்பினால் எனக்கு லட்சக்கணக்கில் நஷ்டமாகும். நீங்கள் அப்பாவை பார்த்து கொள்ளுங்கள். நான் வந்ததும் பணத்தை பார்த்து கொள்கிறேன் என்றான். போனை வைத்ததும் நான் நிம்மதி பெருமூச்சு விடுவதை கண்ட சுசித்ரா குழி விழுந்த தன் கண்களில் ஒரு மெல்லிய நம்பிக்கையோடு என்னை பார்த்தாள். பார்த்தீர்களா, தம்பிகளுக்கு ஏதோ சூழ்நிலை. யாரும் அப்பாவை வேண்டுமென்று கைவிட மாட்டார்கள். அவர்கள் வந்ததும் பணத்தை கொடுத்து உதவுவார்கள். நமது கடன் சுமையாவது கொஞ்சம் குறையும் என்றால் பரிதாபமாக. அவளது அறியாமையை கண்டு எனக்கு பரிதாபமாக இருந்தது. ஆனால் இனிமேலும் அவளை போலி நம்பிக்கையில் வாழவிடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். அமைதியாக என் மொபைலை எடுத்து கடந்த 3 நாட்களாக நான் திரைப்பதிவு செய்து வைத்திருந்த ஆதாரங்களை காட்டினேன். விக்ரம் போனை அணைத்து வைத்திருந்த அதே இரவில் அவன் ஆடம்பர ஹோட்டலில் மனைவியோடு விருந்து சாப்பிட்ட படத்தை காட்டினேன். அடுத்து அரவிந்தின் பக்கத்தை காட்டினேன். அவன் கடந்த 2 நாட்களாக தன் உடைக்கடையில் நேரலையில் வந்து ஆடைகளை விற்றுக்கொண்டு கணக்கில்லாமல் ஆர்டர்களை எடுத்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் புன்னகை பூத்திருந்தது.
அவன் நெட்வொர்க் இல்லாத எந்த காட்டு பகுதியிலும் சிக்கி இருக்கவில்லை. நீ ஃபோன் செய்து அழுது கொண்டிருந்த போது அவர்கள் ஆன்லைனில் பார்ட்டி பண்ணிக்கொண்டும் பணம் சம்பாதித்து கொண்டும் தான் இருந்தார்கள் சுசித்ரா. அவர்களின் நெட்வொர்க் பழுதாகவில்லை, ஃபோனும் பழுதாகவில்லை. நம்மை கண்டதும் மனதை தான் சுவிட்ச் ஆஃப் செய்து கொண்டார்கள் என்றேன். சுசித்ரா அந்த ஆதாரங்களை பார்த்ததும் பேரதிர்ச்சி அடைந்தாள். தன் குழந்தை தம்பிகள் மீது அவள் வைத்திருந்த அளவற்ற நம்பிக்கை அடியோடு உடைந்து சிதறியது. நாட்கள் நகர்ந்தன. அப்பாவிற்கு லேசான நினைவு திரும்பியது. செய்தி அறிந்ததும் விக்ரமும் அரவிந்தும் தங்கள் மனைவிகளுடன் கைகளில் ஆப்பிள், ஆரஞ்சு பழங்கள் மற்றும் பழச்சாறுகளுடன் மருத்துவமனைக்கு வந்தார்கள். அறைக்குள் நுழைந்ததுமே நாடகத்தனமாக கதறி அழத் தொடங்கினார்கள். சுற்றி நின்ற நோயாளிகளும் செவிலியர்களும் அதிர்ச்சியோடு பார்த்தனர். விக்ரம் அப்பாவின் கட்டில் அருகே ஓடி சென்று அவரது பலவீனமான கைகளை பிடித்து கொண்டு, அப்பா, உங்களுக்கு என்னாச்சு அப்பா? நான் தூரத்தில் இருந்தாலும் என் மனசெல்லாம் உங்களை சுற்றிதானே இருந்ததே என்று கண்ணீர் வடித்தான். கட்டிலில் கிடந்த அப்பா சோர்வான கண்களால் அவனை அமைதியாக பார்த்தார். அரவிந்தும் தன் பங்கிற்கு பின்னால் நின்று கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து கொண்டே போலி அனுதாபம் காட்டினான். சிறிது நேரம் இந்த நாடகத்தை நடத்திய பிறகு விக்ரம் மெதுவாக வெளியே வந்து என்னை தனியே அழைத்தான். தன் பையிலிருந்து ஒரு மெல்லிய கவரை எடுத்து என் கையில் திணித்தான். அண்ணா, இதை வைத்துக்கொள். அப்பா மருந்து செலவுக்கு உதவும். பிஸ்னஸில் பயங்கர நஷ்டம். கஷ்டப்பட்டு 3000 ரூபாய் தேற்ற முடிந்தது. வைத்துக்கொள் என்றான். அவன் போட்டிருந்த ஆடம்பர சட்டையின் விலையே குறைந்தபட்சம் 5000 ரூபாய் இருக்கும். அரவிந்தும் உடனே தன் பையிலிருந்து 15000 ரூபாயை எடுத்து நீட்டினான். அண்ணா, என் மகனுக்கு மருத்துவ செலவு இருக்கிறது. வியாபாரமும் மந்தம். என்னால் இவ்வளவுதான் முடியும். சிறிய உதவியாக வைத்துக்கொள் என்றான். மொத்தம் 18000 ரூபாய். 10 லட்சம் ரூபாய் செலவான இடத்தில் பெற்ற தகப்பனின் உயிரை காப்பாற்ற அவர்கள் தூக்கி எறிந்த இந்த தொகையை கண்டு என் முகம் கோபத்தினால் சிவந்தது. கையில் வைத்திருந்த கவர்களை அவர்களின் முகத்திலேயே எறிந்து, சீ, இந்த பிச்சை எனக்கு வேண்டாம் என்று கத்த துணிந்தேன். ஆனால் எனக்கு முன்னால் என் மனைவி சுசித்ரா அடியெடுத்து வைத்தாள். மெதுவாக என் கையை பிடித்து தடுத்தவள் என் கையில் இருந்த அந்த 2 கவர்களையும் தன் கைக்கு மாற்றிக்கொண்டாள். தம்பிகள் இருவரின் கண்களையும் நேருக்கு நேராக பார்த்தபடி சுசித்ரா கூர்மையான குரலில் சொன்னாள், மிக்க நன்றி. உங்கள் பணமும் உழைப்பின் பணம்தானே? இதை நான் என் டைரியில் எழுதி வைத்துக் கொள்கிறேன். இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் விக்ரம் 3000 ரூபாயும் அரவிந்த் 15000 ரூபாயும் கொடுத்தீர்கள் என்று குறித்து வைக்கிறேன். அப்பா முழுமையாக குணமடைந்ததும் தம்பிகள் தன் உயிரை காப்பாற்ற எவ்வளவு தாராளமாக உதவினார்கள் என்ற பாசத்தை அவரிடம் காட்ட வேண்டும் அல்லவா? டைரியில் குறித்து வைக்கிறேன் என்ற சுசித்ராவின் வார்த்தையை கேட்டதும் விக்ரமின் முகத்தில் சிரிப்பு மறைந்து பேயறைந்தது போல் ஆனது. அரவிந்தோ பார்வையை திருப்பி அப்பாவின் ஆடைகளை சரி செய்வது போல் நாடகமாடினான். சுசித்ராவின் அந்த ஒரு கேள்வி அவர்களின் போலி பாசத்தின் முகமூடியை கிழித்து தொங்கவிட்டிருந்தது. அப்பா தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து ஆபத்து கட்டத்தை தாண்டி சாதாரண வார்டிற்கு மாற்றப்பட்டார். ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகும் அவரது உடலின் வலது பக்கம் முற்றிலுமாக பக்கவாதத்தால் முடங்கி இருந்தது. பேச முயன்றால் உதடுகள் மட்டுமே துடித்தன. வார்த்தைகள் குளறின. நினைவாற்றலும் லேசாக பாதிக்கப்பட்டிருந்ததால் மனிதர்களை அடையாளம் காண்பதில் அவருக்கு சிரமம் இருந்தது. மருத்துவமனையின் வெளுத்த சுவர்களும் கிருமி நாசினிகளின் நெடியும் எங்களை சூழ்ந்திருக்க முடங்கி கிடந்த என் தந்தையை பராமரிக்கும் முழு பொறுப்பும் என் மீதும் சுசித்ரா மீதும் வந்து விழுந்தது. ஒரு நோயாளியை பராமரிப்பது என்பது எளிய காரியமல்ல. அவரது ஆடைகளை மாற்றுவது, உணவளிப்பது, உடற்பயிற்சி அளிப்பது என எல்லாவற்றையும் நாங்களே செய்ய வேண்டியிருந்தது. பகலில் என் வழக்கமான வேலையை முடித்துவிட்டு இரவில் மாணிக்கத்திடம் வாங்கிய 40 லட்சம் ரூபாய்க்கான நாளாந்த வட்டி பணத்தை சிறுக சிறுக சேர்ப்பதற்காக நள்ளிரவு வரை டாக்ஸி ஓட்டினேன். பகல் முழுவதும் சுசித்ரா அப்பாவின் அருகிலிருந்து பார்த்து கொண்டாள். இரவில் நான் மருத்துவமனைக்கு சென்று சுசித்ராவை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அப்பாவின் பக்கத்திலேயே தங்கி விடிய விடிய விழித்திருந்தேன். அப்பா புரண்டு படுக்க முடியாமல் மூச்சு திணறல் வந்துவிடுமோ என்ற பயத்திலேயே இரவுகளை கழித்தேன். உறக்கமின்மையால் எங்கள் இருவரின் கண்களுக்கு கீழும் கருத்த வளையங்கள் விழுந்தன. பல நேரங்களில் சோர்ந்து போய் அழ தோன்றும். ஆனால் அப்பாவிற்காக என்னை திடப்படுத்தி கொண்டேன். இந்த துயரமான நாட்களில் அப்பாவின் செல்ல மகன்களான தம்பிகள் இருவரும் முழுமையாக ஆளை காணவில்லை. எங்களோடு பேசுவதை கூட தவிர்த்தனர். விக்ரமிடம் கேட்டால் எனக்கு கடையில் வேலை தலைக்கு மேல் இருக்கிறது. என் மனைவி குழந்தையை பார்த்து கொள்ளவே நேரம் சரியா இருக்கிறது. பையன் இரவில் நான் இல்லாமல்
தூங்க மாட்டான் என்று வழக்கமான சாக்கு போக்குகளை கூறுவான். எப்போதாவது மருத்துவமனை பக்கம் வரும் விக்ரம் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து உடலெங்கும் நறுமண திரவியம் பூசி வருவான். நோயாளியை பார்க்க வந்த உறவினரைப் போல ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அங்கே வருவான். கட்டிலின் ஓரத்தில் ஒரு 15 நிமிடங்கள் அமருவான். அப்பாவின் கையை பிடித்து கொண்டு சுற்றும் முற்றும் பார்ப்பான். உடனே தன் மொபைலை எடுத்து அப்பாவுடன் விதவிதமாக செல்ஃபி புகைப்படங்களை எடுத்துக்கொள்வான். எடுத்த அடுத்த நொடியே சமூக வலைதளங்களில் அந்த படத்தை பதிவேற்றி, அப்பா, நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, விரைவில் குணமடைந்து வாருங்கள் அப்பா என்று உருக்கமான வரிகளை எழுதி போடுவான். அந்த புகைப்படத்தையும் பதிவையும் முடித்த அடுத்த கணமே, அண்ணா, எனக்கு இந்த மருத்துவமனை நாற்றமும் மருந்து வாடையும் தாங்கவில்லை, மூச்சு முட்டுகிறது, நான் கிளம்புகிறேன் என்று கூறி ஓடிவிடுவான். அவன் விட்டு சென்ற அழுக்கு துணிகளின் மூட்டையும் ஒரு சோகமான காலியான பார்வையோடு அவனை பார்த்து கொண்டிருக்கும் பெற்ற தந்தையும் தான் அங்கே எஞ்சி இருப்பார்கள். ஒரு நாள் இரவு நான் கடும் களைப்பில் இருந்தேன். அப்பாவிற்கு சூப் புகட்டுவதற்காக பாத்திரத்தை எடுத்தபோது என் கைகள் சோர்வினால் நடுங்கின. எதிர்பாராத விதமாக சூப்பில் சிறிது சிந்தி கட்டில் சீட்டை அழுக்காக்கிவிட்டது. சரியாக அந்த நேரத்தில் அறைக்குள் நுழைந்த அரவிந்த் தன் மூக்கை சுளித்து கொண்டு அருவருப்பான குரலில் பேசத் தொடங்கினான். அண்ணா, உனக்கு இவ்வளவு கூடவா அறிவில்லை? ஒரு கப் சூப்பை கூட ஒழுங்காக ஊட்டிவிட தெரியாத அளவுக்கு சோம்பேறியாக இருக்கிறாயே. பார், சீட்டை எல்லாம் எப்படி அழுக்காக்கி வைத்திருக்கிறாய் என்று. இப்படி அசுத்தமாக இருந்தால் நோயாளி எப்படி படுப்பார் என்று என் மீது கத்தினான். நான் அமைதியாக தலை குனிந்தேன். சுசித்ரா மெதுவாக வந்து ஒரு துணியால் அந்த சீட்டை துடைத்து சுத்தப்படுத்தினாள். பிறகு நிமிர்ந்து அரவிந்தின் கண்களை நேராக பார்த்து மிகவும் நிதானமான ஆனால் கூர்மையான குரலில் சொன்னாள், அரவிந்த், உன் அண்ணன் கடந்த 3 நாட்களாக ஒரு சொட்டு தூக்கம் கூட இல்லாமல் உழைத்து விட்டு வந்திருக்கிறார். அவரது கைகளும் கால்களும் தளர்ந்து போயிருக்கின்றன. உனக்கு அவர் செய்வதில் இவ்வளவு குறைகளும் அநாகரிகமும் தெரிந்தால் இன்று இரவு நீ அப்பாவின் அருகில் தங்கி அவரை பார்த்துக்கொள். உன் அண்ணன் வீட்டிற்கு சென்று ஒரே ஒரு இரவு நிம்மதியாக தூங்கிவிட்டு வரட்டும். சுசித்ராவின் இந்த வார்த்தையை கேட்டதும் அரவிந்தின் மீது கொதிக்கும் வெந்நீரை ஊற்றியது போல துள்ளி குதித்தான். பதற்றத்துடன் கைகளை ஆட்டியபடி, ஐயோ அண்ணி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, இன்று என் மாமனார் வீட்டில் முக்கியமான விசேஷம் இருக்கிறது. நான் எப்படி இங்கே தங்க முடியும்? நீங்கள் சும்மா விளையாடாதீர்கள். சரி, எனக்கு நேரமாகிறது, நான் கிளம்புகிறேன் என்று கூறிவிட்டு திருடனைப் போல அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். அவன் ஓடுவதை பார்த்த கட்டிலில் கிடந்த அப்பாவின் சுருக்க விழுந்த கன்னங்களில் கண்ணீர் துளிகள் மெதுவாக வழிந்தன. அப்பா அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். தம்பிகளின் இந்த நாடகத்தையும் அநாகரிகத்தையும் புரிந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் பேச இயலாத அந்த நிலையில் பேரமைதியோடு கண்ணீரை மட்டுமே பதிலாக்கினார். தம்பிகளின் இந்த இரக்கமற்ற தனம் எங்களை மட்டுமல்ல, கட்டிலில் முடங்கி கிடந்த அந்த முதியவரின் இதயத்தையும் சுக்குநூறாக உடைத்து கொண்டிருந்தது. அப்பா முழுமையாக குணமடைந்து நினைவுக்கு வந்ததும் இந்த துரோகத்தின் முகத்திரையை கட்டாயம் கிழிப்பேன் என்று எனக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கொண்டேன். மருத்துவமனை அறையில் நள்ளிரவின் நிசப்தம் நிலவியது. சுற்றிலும் நிலவிய அந்த மௌனத்தில் எந்திரங்களின் சீரான ஒளியும் தூரத்து சத்தங்களும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தன. பிளாஸ்டிக் நாற்காலியில் சோர்ந்து அமர்ந்திருந்த நான் உடல் அசதியால் லேசாக கண் அயர்ந்திருந்தேன். திடீரென விழிப்பு வந்து கண் விழித்து பார்த்தபோது எதிரே இருந்த நாற்காலியில் சுசித்ராவும் தலையை சாய்த்தபடி தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் மெதுவாக எழுந்து அப்பாவின் கட்டில் அருகே சென்றேன். அவரது மெலிந்த குளிர்ந்த கரங்களை என் கரங்களுக்குள் பற்றி கொண்டேன். வியப்பளிக்கும் விதமாக அவரது விரல்களில் ஒரு மெல்லிய அசைவை உணர்ந்தேன். அடுத்த சில நொடிகளில் அவரது இமைகள் மெதுவாக பிரிந்து கண்கள் திறந்தன. என் நெஞ்சில் மகிழ்ச்சி பொங்கியது. மெதுவாக சுசித்ராவை தட்டி எழுப்பினேன். அவள் பதறி அடித்து எழுந்து வந்தாள். உடனே மேஜையில் இருந்த வெந்நீரை கரண்டியில் எடுத்து அப்பாவின் வறண்ட உதடுகளில் மெதுவாக புகட்டினாள். அப்பா அறையின் நாற்புறமும் தன் பார்வையை சுழற்றினார். குழப்பமும் சோர்வும் நிறைந்த அவரது பார்வையில் தன் அன்பிற்குரிய மற்ற மகன்களை தேடும் தவிப்பு வெளிப்படையாக தெரிந்தது. உலர்ந்து போன தன் உதடுகளை பிரித்து மிகவும் பலவீனமான தாழ்ந்த குரலில் கேட்டார், கதிர், விக்ரமும் அரவிந்தும் எங்கப்பா? அவரது அந்த கேள்வி என் நெஞ்சை ஊசியால் தைப்பது போல் இருந்தது. அந்த சூழ்நிலையிலும் அவரை மனவேதனைக்கு ஆளாக்க விரும்பாத நான் ஒரு போலி புன்னகையை வரவழைத்து கொண்டு, இரவு ரொம்ப நேரமாகிவிட்டது அல்லவா அப்பா, அதனால்தான் தம்பிகள் இருவரையும் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுக்க சொன்னேன். காலையில் விடிந்ததும் உங்களை பார்க்க ஓடி வந்து விடுவார்கள்
என்று பொய் சொல்லி சமாளித்தேன். அப்பா எதுவும் பேசவில்லை. மெதுவாக கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் மீண்டும் கண்களை திறந்து என் முகத்தை உற்று பார்த்து, இவ்வளவு பெரிய மருத்துவ செலவுக்கு இவ்வளவு பணத்திற்கு என்னடா செய்தாய் என்று அடுத்த கேள்வியை கேட்டார். நான் உடனே அவரது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, நீங்கள் பணத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள் அப்பா. நானும் சுசித்ராவும் இத்தனை வருடங்களாக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த பணம் இருந்தது. அதை வைத்துதான் எல்லாம் பார்த்தோம் என்றேன். அப்போது அப்பா லேசாக தலை சாய்த்து வெள்ளை சீட்டின் மீது வைக்கப்பட்டிருந்த என் வலது கையை பார்த்தார். என் பெரு விரலில் கடனுக்காக மாணிக்கத்தின் பத்திரத்தில் கைரேகை வைத்த நீல நிற மைக்கரை சோப்போட்டு பல முறை கழுவியும் அரைகுறையாக ஒட்டி கொண்டிருந்தது. அனுபவமிக்க அந்த முதியவருக்கு அந்த நீல நிற மைக்கரை எதனை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள அதிக நேரம் தேவைப்படவில்லை. அது வெறும் மைக்கரை அல்ல. தன் மூத்த மகன் தன்னை காப்பாற்ற ஏதோ ஒரு பெரிய சொத்தை அடமானம் வைத்தோ அல்லது விற்றோ பத்திரத்தில் கைரேகை வைத்திருக்கிறான் என்ற கசப்பான உண்மை அவருக்கு உடனடியாக புரிந்தது. அவர் மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மெதுவாக தன் கண்களை மூடிக்கொண்டார். ஆனால் அவரது இமைகளின் ஓரத்திலிருந்து இரு துளி கண்ணீர் வழிந்து தலையணையில் கரைந்தது. தன் செல்ல பிள்ளைகள் தன்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதும், தன் உயிரை காப்பாற்ற இந்த மூத்த மகன் தன் வாழ்க்கையையே பணயம் வைத்திருக்கிறான் என்பதும் அவர் இதயத்தை துளைத்திருப்பதை எங்களால் தெளிவாக உணர முடிந்தது. 2 வாரங்களுக்கு பிறகு அப்பாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதால் அவரை வீட்டிற்கு அழைத்து செல்ல மருத்துவர்கள் அனுமதி அளித்தனர். இந்த செய்தி கிடைத்த அடுத்த கணமே விக்ரமிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவனது குரலில் ஒருவித போலி உற்சாகம் தாண்டவமாடியது. அண்ணா, அப்பா டிஸ்சார்ஜ் ஆவது கேட்டு ரொம்ப சந்தோஷம். நீ அப்பாவை நேராக நம் பழைய கிராமத்து வீட்டிற்கே அழைத்து செல். அங்கேதான் பெரிய வீடு, திறந்த வெளி, காற்று எல்லாம் இருக்கும். அப்பாவிற்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் என்றான். எனக்கு அவனது பித்தலாட்டம் நன்றாகவே புரிந்தது. ஊர் மக்கள் தங்களை தூற்றுவதிலிருந்து தப்பிப்பதற்கும் தங்களின் பொறுப்பற்ற தனத்தை மறைப்பதற்கும் தான் தம்பிகள் இந்த நாடகத்தை ஆடுகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். எனினும் அப்பாவின் மன அமைதிக்காக அவரை எங்களது பூர்வீக கிராமத்து வீட்டிற்கே அழைத்து செல்ல முடிவெடுத்தேன். நாங்கள் அப்பாவை அழைத்து கொண்டு எங்களது பழைய கிராமத்து வீட்டிற்கு வந்தடைந்தோம். 4 பெரிய அறைகளை கொண்ட அந்த பழமையான வீட்டில் காலை நேரத்திலேயே அப்பாவை பார்ப்பதற்காக சுற்றியுள்ள ஊர் மக்கள் ஒவ்வொருவராக வந்து கூடினர். கடந்த 1 மாத காலமாக மருத்துவமனை அலைச்சலாலும் பராமரிப்பாலும் நானும் சுசித்ராவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக களைப்படைந்திருந்தோம். ஆனால் நிலைமை உணராமல் விக்ரமும் அரவிந்தும் தங்களுடைய மனைவிகளுடன் விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு மிகுந்த ஆடம்பரத்தோடு கிராமத்து வீட்டிற்கு வந்து இறங்கினார்கள். உள்ளே நுழைந்ததுமே அவர்கள் கவனிப்பும் குறை கூறலும் தான் மேலோங்கி இருந்தது. அண்ணா, என்ன இது? இந்த ஃபேன் இவ்வளவு மெதுவாக ஓடுகிறது. அப்பா வருவதற்குள் இதையெல்லாம் சரி செய்து வைத்திருக்க கூடாதா? அண்ணி, வீட்டை இன்னும் கொஞ்சம் சுத்தமாக பெருக்கி துடைத்திருக்க கூடாதா? தூசி பறக்கிறது பாருங்கள் என்று ஊர் மக்களுக்கு முன்னால் தங்களின் அதிகாரத்தையும் அக்கறையையும் காட்டுவதற்காக குறைகளை அடுக்கத் தொடங்கினார்கள். அவர்கள் காட்டிய இந்த போலியான பாச நாடகத்தை கண்டு அங்கே வந்திருந்த ஊர் பெரியவர்கள் ஒருவர் என்னை நோக்கி பரிதாபமாக பார்த்தார். கதிர் தம்பி, உனக்கு தான் கை நிறைய சம்பளமோ பெரிய வசதியோ இல்லையே. நல்ல வேளை உன் தம்பிகள் இருவரும் கை நிறைய சம்பாதித்து தங்களுடைய சொந்த பணத்தையெல்லாம் அள்ளி கொடுத்து அப்பாவை நல்லபடியாக காப்பாற்றி அழைத்து வந்து விட்டார்கள். கொடுத்து வைத்தவர் உங்கள் அப்பா என்றார் தம்பிகளை மெச்சி. விக்ரம் உடனே சற்றும் தயக்கமின்றி முந்திக்கொண்டு, ஆமாம் பெரியவரே, எங்களை பெற்றெடுத்த அப்பாவுக்கு செய்யாமல் நாங்கள் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? எங்களுக்கு அப்பா தானே எல்லாம் என்று தன் நெஞ்சில் கை வைத்து மார்த்தட்டி கொண்டான். நானும் சுசித்ராவும் அமைதியாக நின்று கொண்டிருந்தோம். என் நெஞ்சில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தாலும் வந்திருந்த ஊர் மக்களுக்கு முன்னால் குடும்ப மானம் சிரிப்பாய் சிரித்துவிடக்கூடாது என்பதற்காக பற்களை கடித்து கொண்டு மௌனம் காத்தேன். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் சிலர் கலைந்து செல்ல தொடங்கினர். அந்த சமயத்தை பார்த்து விக்ரமும் அரவிந்தும் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் அருகில் சென்றார்கள். விக்ரம் மிகவும் மெல்லிய குரலில், ஆனால் சுற்றி இருப்பவர்கள் கேட்கும் வகையில், அப்பா, உங்களது வங்கி சேமிப்பு பணமும் அந்த பழைய
பிக்ஸட் டெபாசிட் ஆவணங்களும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அதை எங்களிடம் கொடுத்து விடுங்கள். நாங்கள் வங்கியில் சென்று அந்த பணத்தை எடுத்து அண்ணனிடம் மருத்துவ செலவுக்கான கணக்கு வழக்குகளை பார்த்து கொள்கிறோம். இனி உங்களுக்கு எந்த சிரமமும் வேண்டாம் என்றான். இத்தனை நாட்களாக அமைதி காத்த சுசித்ராவால் இதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாமல் போனது. அவளது பொறுமையின் எல்லை கடந்தது. அவள் முன்னே வந்து உரத்த குரலில், அடடே, எங்கள் மீது அவ்வளவு அக்கறையா உங்களுக்கு? இப்போது வந்து அப்பாவின் வங்கி சேமிப்பை கேட்கிறீர்களே. அன்று மருத்துவமனையில் மருத்துவர் வந்து அப்பாவின் மூளையில் இரத்த நாளம் வெடித்து விட்டது, உயிரை காப்பாற்ற உடனடியாக 10 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று கதறிய போது உங்கள் போன்கள் எங்கே போயின? நீங்கள் இருவரும் எங்கே போயிருந்தீர்கள் என்று நேருக்கு நேராக கேட்டாள். சுசித்ராவின் அந்த அதிரடியான கேள்வியை கேட்டதும் அந்த அறைக்குள் திடீரென ஒரு மயான அமைதி நிலவியது. அங்கிருந்த ஊர் மக்கள் அனைவரும் அதிர்ச்சியுடன் தம்பிகளை பார்க்க தொடங்கினர். விக்ரமின் மனைவி ரம்யா கோபத்தால் முகம் சிவந்தே, அக்கா, என்ன பேசுகிறீர்கள் நீங்கள்? குடும்பத்திற்குள் நடந்த ஒரு விஷயத்திற்கு இப்படி ஊர் கூட்டி காசு பணத்தை கணக்கு கேட்கிறீர்களா? நாங்கள் ஏதோ முக்கியமான வேலையில் சிக்கி இருந்தோம் என்று கத்தினாள். சுசித்ரா விடுவதாக இல்லை. அவளது குரல் வீரியத்துடன் வெடித்தது. 3 நாட்கள் போனை அணைத்து வைத்துவிட்டு நாடகமாடிவிட்டு கடைசியில் பெற்ற தகப்பனின் உயிரை காப்பாற்ற பிச்சை போடுவது போல் வெறும் 18,000 ரூபாயை தூக்கி எறிந்தீர்களே, அதுதான் நீங்கள் அப்பா மீது வைத்திருக்கும் பாசமா? அந்த உண்மையை ஊர் மக்களுக்கு சொல்லட்டுமா என்று கேட்டாள். அவளது கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் விக்ரமும் அரவிந்தும் தடுமாறினர். ஊர் மக்களின் பார்வையிலும் சந்தேகமும் அருவருப்பும் அரும்பத் தொடங்கின. தம்பிகளின் முகங்கள் கருத்து போயின. அறைக்குள் பதற்றம் உச்சகட்டத்தை அடைந்த அந்த தருணத்தில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பா மெதுவாக தன் தொண்டையை இருமி சரி செய்தார். அவரது பார்வை தன் மகன்கள் மூவரின் மீதும் விழுந்தன. பழைய கதையெல்லாம் விடுங்கள், எனக்கு உங்கள் மூவரிடமும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டியிருக்கிறது என்றார் மிக தெளிவான அழுத்தமான குரலில். அப்பாவின் குரலை கேட்டதும் அங்கே நின்றிருந்த ஊர் மக்கள் அனைவரும் மெதுவாக கலைந்து சென்றனர். வீட்டின் பெரிய கதவு மூடப்பட்டது. வெளி சத்தம் முற்றிலும் அடங்கி அந்த பெரிய அறைக்குள் ஒருவித அழுத்தமான அமைதி குடியேறியது. தம்பிகள் விக்ரமும் அரவிந்தும் அவர்களின் மனைவிகளான ரம்யாவும் கவிதாவும் நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். அவர்கள் முகத்தில் லேசான பதற்றமும் அதைவிட அதிகமான ஆர்வமும் தாண்டவமாடியது. சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பா எப்போதும் தன் அருகிலேயே வைத்திருக்கும் அந்த பழைய அழுக்கு துணி பைக்குள் கையை நுழைத்தார். அதிலிருந்து சற்று பெரிதான மஞ்சள் நிற உரை ஒன்றை வெளியே எடுத்தார். எங்கள் எல்லாரையும் ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தவர் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினார். இது நான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கறிஞரை பார்த்து முறைப்படி பதிவு செய்து வைத்த உயில். என் கடைசி காலத்தில் நான் கண்ணை மூடுவதற்கு முன்னாடி இதை காட்டலாம்னு தான் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது மருத்துவமனையில் நடந்த சம்பவங்களுக்கும் இன்று நீங்கள் நடந்து கொண்ட விதத்திற்கும் பிறகு எல்லாவற்றையும் இப்போதே தெளிவுபடுத்துவதுதான் சரி என்று தோன்றுகிறது. அப்பா உயில் என்ற வார்த்தையை சொன்ன கணத்திலேயே விக்ரம் மற்றும் அரவிந்தின் கண்களில் ஒருவித பேராசை மின்னியது. அப்பா சொத்தை சமமாக பிரித்து தருவார், அல்லது எப்போதும் போல சிறிய மகன்களான நமக்கு கூடுதல் பங்கு தருவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்கள் முகத்தில் பளிச்சிட்டது. அப்பா அந்த மஞ்சள் உரையை என் கைக்கு நீட்டினார். கதிர், இதை எடுத்து உரக்கப்படி, எல்லாரும் கேட்கட்டும் என்றார். என் கைகள் லேசாக நடுங்கின. உரையை பிரித்து உள்ளிருந்த முத்திரை தாளை வெளியே எடுத்தேன். அனைவரின் பார்வையும் என் மீது நிலைத்திருக்க என் தழுதழுத்த குரலை சரி செய்து கொண்டு படிக்கத் தொடங்கினேன். நான் சிவஞானம் முழு சுய நினைவோடும் ஆரோக்கியமான மனநிலையுடனும் முடிவெடுத்து எழுதுவது என்னவென்றால், எனக்கு சொந்தமான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த மூதாதையர் கிராமத்து வீடும் வங்கி கணக்கில் சேமிப்பாக உள்ள 30 லட்சம் ரூபாய் பணமும் எனக்கு பிறகு என் மூத்த மகன் கதிருக்கு மட்டுமே முழுமையாக சேர வேண்டும். அவன் மட்டுமே எனது ஒரே சட்டப்பூர்வ வாரிசு. என் இளைய மகன்களான விக்ரம் மற்றும் அரவிந்திற்கு இந்த சொத்துக்களில் எவ்வித உரிமையும் பங்கும் இல்லை. நான் அந்த பத்திரத்தின் கடைசி வரிகளை படித்து முடித்த கணத்தில் ரம்யாவின் கையில் இருந்த சூடான தேநீர் கப் நழுவி தரையில் விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது. தேநீர் தரையெங்கும் சிந்தியது. அடுத்த நொடி அரவிந்த் நாற்காலியிலிருந்து துள்ளி எழுந்து கத்தினான். அப்பா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? என்ன எழுதி வைத்திருக்கிறீர்கள்? பெரியவன் என்றால் அவ்வளவு உயர்வா? சிறிய மகன்கள் என்றால் தெருவில் தூக்கி எறியும் குப்பையா? எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? விக்ரமின் மனைவி ரம்யா மேஜையை ஓங்கி தட்டி, உங்களுக்கு மூத்த மகன் மீது மட்டும்
அப்படி என்ன ஐயா பெரிய பாசம்? பெற்ற பிள்ளைகளையே இப்படி எதிரியாக்குகிறீர்களே, நாங்கள் என்ன உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளா என்று ஆத்திரத்துடன் கத்தினாள். விக்ரமோ அதிர்ச்சியில் வாயடைத்து போய் எதையும் பேச முடியாமல் திகைத்து நின்றான். அவர்கள் கத்தியதையும் ஆத்திரப்பட்டதையும் கண்டு அப்பா சற்றும் பதறவில்லை. தன் சக்கர நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தபடி அவர்களின் பேராசை பிடித்த முகங்களை நிதானமாக ஏறெடுத்து பார்த்தார். அவரது குரல் உரக்க உயரவில்லை. ஆனால் அதில் ஒரு மலையை போன்ற உறுதி இருந்தது. இந்த சொத்து நான் என் உழைப்பால் சம்பாதித்தது. இதை நான் யாருக்கு வேண்டுமானாலும் தருவேன். அது என் உரிமை. என்னை அநியாயக்காரன் என்று சொல்லும் உங்கள் யோகிதை என்ன என்று எனக்கு தெரியாதா? அப்பா தன் பார்வையை கூர்மையாக்கி விக்ரமையும் அரவிந்தையும் நேருக்கு நேராக பார்த்தார். நான் அறுவை சிகிச்சை அரங்கில் வாழ்விற்கும் சாவிற்கும் இடையில் போராடி கொண்டிருந்தேனே, அப்போது எங்கே போனது உங்கள் பாசம், உங்கள் நியாயம்? என்னை உயிருடன் காப்பாற்ற என் மூத்த மகன் தன் சொந்த வீட்டை, தன் எதிர்காலத்தையே அடமானம் வைத்து நடுத்தெருவில் நின்றானே, அப்போது நீங்கள் இருவரும் மகன்களாகவா இருந்தீர்கள்? இல்லை, வழியில் போகும் அசிங்கத்தை பார்ப்பது போல பார்த்துவிட்டு ஓடிய அந்நியர்களாக இருந்தீர்களா? அப்பாவின் ஒவ்வொரு வார்த்தையும் தம்பிகளின் முகத்தில் சாட்டையடியாக வந்து விழுந்தது. அவர்கள் பேச வார்த்தைகளின்றி ஆத்திரமும் அவமானமும் கலந்த முகத்தோடு வாயடைத்து நின்றார்கள். அப்பாவின் சாட்டையடி வார்த்தைகளுக்கு பிறகும் தம்பிகளின் பேராசை அடங்கவில்லை. விக்ரம் ஆத்திரத்துடன் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் முன்னே பாய்ந்து வந்தான். அவனது கைகள் காற்றில் ஆவேசமாக அசைந்தன. அப்பா, சொத்து உங்கள் விருப்பப்படிதான் தருவீர்கள் என்றால் எங்கள் உணர்வுகளுக்கு எவ்வித மதிப்பும் இல்லையா? நாங்களும் உங்கள் இரத்தம் தானே. எங்களை எப்படி இப்படி ஒரே அடியில் அந்நியர்களைப் போல தூக்கி எறியலாம் என்று கோபத்தில் கத்தினான். அரவிந்தோ சோபாவில் போய் விழுந்து கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு உரக்க அழத் தொடங்கினான். ஆனால் அந்த அழுகையில் சோகத்தை விட நாடகத்தனமே மேலோங்கி இருந்தது. அவனது மனைவி கவிதா என் பக்கம் விரல் நீட்டி மிரட்டும் தொனியில் கத்தினாள். பெரிய அண்ணன் தான் அப்பா பக்கத்திலேயே இருந்து அவரது காதை ஓதி ஏதேதோ பொய் சொல்லி இப்படி ஒரு முடிவை எடுக்க வைத்திருக்கிறார். இந்த உயில் சட்டப்படி செல்லாது. நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடுப்போம். குடும்ப சொத்தில் எல்லாரும் சமமாக பிரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் மட்டும் எல்லாத்தையும் சுருட்டி கொள்ளலாம் என்று கனவு காணாதீர்கள் என்று எங்களை நோக்கி சீறினாள். என் தந்தை ஆழமாக மூச்செடுத்தார். தன் கையில் இருந்த ஊன்றுகோலை தரையில் ஓங்கி தட்டினார். அந்த சத்தம் அறையை மீண்டும் அமைதியாக்கியது. அவர் தன் மகன்களை கூர்மையாக பார்த்தார். சம உரிமை, சம உரிமை என்று இப்போது கத்துகிறீர்களே. 3 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் அம்மா இறந்தபோது அவளது ஆயுள் காப்பீட்டில் இருந்து வந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை உங்கள் இருவருக்கும் தொழில் தொடங்க ஆளுக்கு 2.5 லட்சமாக பிரித்து கொடுத்தேனே, அப்போது எங்கே போனது உங்கள் சம உரிமை? கதிருக்கு நான் அதில் ஒரு பைசா கூட கொடுக்கவில்லையே. தம்பிகள் பிழைத்து கொள்ளட்டும் என்று கதிர் அப்போது ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் அமைதியாகத்தானே இருந்தான் என்று அப்பா கேட்டார். அவர் நிறுத்தி மீண்டும் தொடர்ந்தார். இப்போது நான் படுக்கையில் கிடக்கும் நோயாளி. என்னை காப்பாற்ற கதிர் தன் சொந்த வீட்டை, தன் எதிர்காலத்தையே விற்று நிற்கிறான். உங்களுக்கு சொத்தில் பங்கு வேண்டும் என்றால் கடனிலும் பங்கு கொள்ளுங்கள் என்றார் அழுத்தமாக. அப்பா சொன்ன அடுத்த கணமே நான் உடனடியாக உள்ளே சென்று என் பையில் இருந்த ஃபைலை எடுத்து வந்தேன். அதில் மருத்துவமனை பில்கள், மருந்து கடன்களுக்கான ரசீதுகள் மற்றும் மாணிக்கத்திடம் வாங்கிய கடன் பத்திரங்கள் அனைத்தும் அடங்கியிருந்தன. அந்த ஃபைலை மேஜை மீது ஓங்கி வீசினேன். இதோ பாருங்கள், அப்பாவின் அறுவை சிகிச்சை மற்றும் மருத்துவ செலவுகள் மொத்தம் 18 லட்சம் ரூபாய். அவர் உயிரை காப்பாற்ற நான் வீட்டை விற்று கடனாக வாங்கியது 40 லட்சம் ரூபாய். ஆக மொத்தம் 58 லட்சம் ரூபாய் கடன் நிற்கிறது. சொத்தில் பங்கு வேண்டும் என்று உரிமை பேசும் நீங்கள் முதலில் இந்த 58 லட்சம் ரூபாய் கடனை 3 பங்காக பிரித்து ஆளுக்குரிய பங்கை இப்போதே ரொக்கமாக கொடுங்கள். அப்புறம் நாம் சொத்தை பற்றி பேசலாம் என்றேன் சற்றே உரத்த குரலில். அருகில் நின்ற சுசித்ரா மேஜைக்கு அடியில் தன் மொபைலில் இவர்கள் பேசியதையெல்லாம் ரகசியமாக பதிவு செய்து கொண்டிருந்தாள். விக்ரம் மேஜை மீதிருந்த பில்களை எடுத்து பார்த்தான். அதில் இருந்த பெரிய எண்களை கண்டதும் அவனது கண்கள் வேகமாக அலைபாய்ந்தன. பிறகு அந்த ஃபைலை ஏதோ அருவருப்பான பொருளை போல மேஜை மீது தூக்கி எறிந்தான். அண்ணா, நீ என்ன பேச்சு பேசுகிறாய்? நீ வீட்டின் மூத்த மகன். பெற்றோரை கடைசி காலத்தில் காப்பாற்றுவது பராமரிப்பதும் மூத்த மகனின் கடமை.
இந்த வீட்டை அப்பா உனக்கு தருகிறார் என்றால் அந்த பொறுப்பும் உன்னுடையது தானே. எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களின் எதிர்காலத்தை நாங்கள் யோசிக்க வேண்டாமா? உனக்குத்தான் குழந்தைகளே இல்லையே என்று சற்றும் கூச்சமின்றி நழுவ பார்த்தான். சுசித்ராவால் இதை கேட்டு சும்மா இருக்க முடியவில்லை. பணமும் சொத்தும் பலனும் என்றால் உங்களுக்கு சம பங்கு வேண்டும். பெற்றோரை காப்பாற்றுவதும் கடனை அடைப்பதும் என்றால் மூத்த அண்ணனின் பொறுப்பா? என்ன ஒரு நியாயம் இது என்று கோபத்துடன் கேட்டாள். வாக்குவாதம் முற்றி வீடே ரணகலமானது. தங்கள் சாயம் வெளுத்து போனதையும் கடனில் பங்கு கேட்கப்படுவதையும் உணர்ந்த தம்பிகள் இருவரும் தங்கள் மனைவிகளை அழைத்து கொண்டு கண்டபடி திட்டியவாறே வீட்டை விட்டு வெளியேறினர். அன்றைய இரவே குடும்பத்தின் அழகான நினைவுகளை பகிர்வதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டிருந்த குடும்ப வாட்ஸ்அப் குழுவிலிருந்து விக்ரமும் அரவிந்தும் விலகினர். குடும்ப குழுவிலிருந்து விலகிய தம்பிகளின் ஆத்திரம் அத்தோடு தீரவில்லை. சில நாட்களிலேயே கிராமம் முழுவதும் எங்களை பற்றிய தவறான வதந்திகள் காட்டுத்தீ போல பரவத் தொடங்கின. தெருவில் நடந்து செல்லும் போதே ஊர் மக்களின் பார்வையில் ஒருவித மாற்றத்தை கண்டேன். வழக்கமாக இன்முகத்தோடு பேசும் காய்கறி கடைக்காரரும் அண்டை வீட்டார்களும் என்னை விசித்திரமாக பார்த்தனர். ஒரு நாள் காலை சந்தைக்கு சென்றபோது எங்களது பழைய அண்டை வீட்டார் தர்மலிங்கம் அங்கிள் என்னை தனியே அழைத்து சென்றார். கவலை தோய்ந்த குரலில், கதிர் தம்பி, கொஞ்சம் கவனமாக இருப்பா. உன் தம்பிகள் விக்ரமும் அரவிந்தும் ஊர் முழுவதும் உன்னை பற்றியும் உன் மனைவியை பற்றியும் மிகவும் கேவலமான வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்றார். என்ன வதந்தி அங்கிள் என்று நான் அதிர்ச்சியோடு கேட்டேன். நீயும் சுசித்ராவும் சேர்ந்து சிவஞானம் அண்ணனுக்கு ஏதோ மாந்திரீகம் செய்து பேய் பிசாசு ஓட்டுவது போல மிரட்டி மனநிலை சரியில்லாத நேரத்தில் சொத்தை வலுக்கட்டாயமாக உங்கள் பெயருக்கு எழுதி வாங்கி கொண்டதாக கூறுகிறார்கள். பெற்ற தகப்பனை அண்ணன் அடைத்து வைத்து சித்திரவதை செய்கிறான் என்று வழியில் போவோர் வருவோரிடம் எல்லாம் சொல்லி அழுகிறார்கள் என்றார் தர்மலிங்கம் அங்கிள். அதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நரம்புகள் புடைக்க ரத்தம் கொதித்தது. பெற்ற தகப்பனின் மானத்தையும் இரவும் பகலும் அவரை பராமரிக்கும் என் மனைவியின் நேர்மையையும் இப்படி ஊர் சந்தையில் சந்தை சிரிக்க வைக்கிறார்களே என்று நெஞ்சம் வேதனையால் வெடித்தது. சுசித்ரா இதை கேட்டு இரவு முழுவதும் விம்மி விம்மி அழுதாள். ஆனால் உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று அப்பாதான் எங்களுக்கு தைரியம் கூறினார். ஆனால் இந்த அவதூறுகள் வெறும் தொடக்கம்தான் என்பதை அடுத்த வாரம் புதன்கிழமை நடந்த சம்பவம் உணர்த்தியது. மதிய வேளையில் தபால்காரர் வீட்டிற்கு வந்து ஒரு அதிகாரப்பூர்வ சட்டப்பூர்வ நோட்டீஸை நீட்டினார். விக்ரமும் அரவிந்தும் ஒரு வழக்கறிஞர் மூலமாக எங்களுக்கு அனுப்பிய நோட்டீஸ் அது. அதில் இருந்த கடுமையான சட்ட மொழிகளை பார்த்தபோது என் கைகள் நடுங்கின. அதில் நாங்கள் எங்கள் முதிய தந்தையை சட்டவிரோதமாக சிறைப்பிடித்து வைத்திருப்பதாகவும் மூளையில் இரத்த நாளம் வெடித்து நினைவாற்றலையும் மனநிலையையும் இழந்த ஒரு முதியவரை மிரட்டி போலி உயில் தயாரித்துள்ளதாகவும், எனவே உடனடியாக அப்பாவை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பி அவரது மனநிலையை ஆய்வு செய்ய வேண்டும், உயிலை ரத்து செய்து சொத்தை சமமாக பிரிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். பெற்ற பிள்ளைகளே தன் தந்தையை மனநோயாளி என்று முத்திரை குத்தி மனநல மருத்துவமனைக்கு அனுப்ப துணிந்த அந்த நச்சு கொடூரத்தை கண்டு என் அப்பா நிலை குலைந்து போனார். விஷயம் கிராமத்து பஞ்சாயத்து வரை சென்றது. ஊர் தலைவரும் ஊர் பெரியவர்களும் பஞ்சாயத்தை கூட்டினர். ஆலமரத்தடியில் ஊரே கூடியிருந்தது. ஒரு பக்கத்தில் விக்ரமும் அரவிந்தும் தங்களின் மனைவிகளுடன் நின்று கொண்டு பஞ்சாயத்தார்களின் முன்னால் போலி கண்ணீர் வடித்து எங்கள் மீது பலமழை பொழிந்தனர். ஐயா, என் அண்ணனும் அண்ணியும் பண ஆசையால் எங்கள் அப்பாவை கடத்தி வைத்து மிரட்டுகிறார்கள். அவருக்கு மூளை நரம்பு வெடித்ததில் பழைய நினைவுகள் எதுவுமே இல்லை. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி சொத்தை எழுதி வாங்கி கொண்டார்கள் என்று விக்ரம் கத்தினான். கோபத்தில் நான் பாய்ந்து சென்று அவர்களை வெளுத்து வாங்க துணிந்தேன். ஆனால் பக்கத்தில் நின்ற சுசித்ரா என் கையை இறுக்கமாக பிடித்து தடுத்தாள். கதிர், கோபப்படாதீர்கள். கத்துகிறவர்கள் ஜெயிப்பதில்லை. உண்மையும் ஆதாரமும் தான் ஜெயிக்கும். அமைதியாக இருங்கள் என்று என் காதில் மெதுவாக கூறினாள். ஊர் தலைவர் அப்பாவை பார்த்தார். அப்பா சக்கர நாற்காலியில் அமைதியாகவும் எவ்வித பயமும் இன்றியும் வீற்றிருந்தார். அப்போது அப்பா தன் பக்கத்தில் நின்றிருந்த தனது பழைய வழக்கறிஞரான ராஜசேகர் அவர்களை பஞ்சாயத்தின் முன் வருமாறு சைகை செய்தார். வழக்கறிஞர் ராஜசேகர் ஐயா பல ஆண்டுகளாக அப்பாவிற்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கி வரும் நம்பிக்கைக்குரிய நண்பர். அவர் கையில் இருந்த ஒரு தடிமனான கோப்புடன் பஞ்சாயத்தின் மைய பகுதிக்கு வந்து கம்பீரமாக நின்றார். கிராமத்து பஞ்சாயத்தின் நடுவே நின்ற வழக்கறிஞர் ராஜசேகர் ஐயா தன் கையில் இருந்த கருப்பு நிற பையிலிருந்து ஒரு டேப்லெட்டை எடுத்து
பஞ்சாயத்தார்களின் மேஜை மீது வைத்தார். சுற்றி இருந்த மக்களை நோக்கி கம்பீரமான குரலில் பேசத் தொடங்கினார். பெரியவர் சிவஞானம் ஐயா அவர்கள் இந்த உயிலை எழுதும்போது அவரது மனநிலையில் கோளாறு இருந்ததாகவும் அவர் மூளை வளர்ச்சி குன்றியவர் போல செயல்பட்டதாகவும் தம்பிகள் இருவரும் தங்கள் வழக்கறிஞர் மூலமாக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுகிறார்கள் அல்லவா? இதோ அதற்கான நேரடி ஆதாரத்தை பாருங்கள் என்று கூறியபடி அந்த டேப்லெட்டில் இருந்த ஒரு வீடியோவை பதிவிறக்கம் செய்து இயக்கினார். அந்த வீடியோ திரையை ஊர் தலைவரையும் பஞ்சாயத்து பெரியவர்களையும் நோக்கி திருப்பி பிடித்தார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோவில் அரசு மனநல மருத்துவ பேராசிரியர் ஒருவரும் 2 அரசு சாட்சிகளும் சிவஞானம் ஐயாவின் அருகில் அமர்ந்திருந்தனர். வீடியோவில் அப்பா சற்றே இளமையாகவும் மிகவும் தெளிவான குரலிலும் பேசிக் கொண்டிருந்தார். வழக்கறிஞர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சற்றும் யோசிக்காமல் தீர்க்கமான பார்வையோடு பதிலளித்தார். என் மூத்த மகன் கதிர் தன் தம்பிகளான விக்ரம் மற்றும் அரவிந்தின் உயர் கல்விக்கும் தொழிலுக்கும் திருமணத்திற்கும் தன் சொந்த ஆசைகளையும் படிப்பையும் தியாகம் செய்து உழைத்தவன். குடும்பத்தின் பாரத்தை அவன் மட்டுமே சுமந்தான். அதனால் என் காலத்திற்கு பிறகு என் பூர்வீக கிராமத்து வீட்டை என் மூத்த மகன் கதிருக்கு மட்டுமே முழு மனதுடன் தருகிறேன். இதில் யார் வற்புறுத்தலும் இல்லை என்று அப்பா வீடியோவில் மிக தெளிவாக பிரகடனம் செய்திருந்தார். வீடியோ ஓடி முடிந்ததும் பஞ்சாயத்தில் பேரமைதி நிலவியது. விக்ரமும் அரவிந்தும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அவர்களின் முகங்கள் அடியோடு கருத்து போயின. மனநோயாளி என்று அவர்கள் தாக்கல் செய்த மனு எவ்வளவு பெரிய பொய் என்பதும் பஞ்சாயத்தை ஏமாற்ற அவர்கள் போட்ட சதி திட்டம் என்ன என்பதும் வெட்ட வெளிச்சமானது. ஊர் மக்கள் அனைவரும் தம்பிகள் இருவரையும் அருவருப்போடும் கோபத்தோடும் பார்க்க தொடங்கினர். ஆனால் அப்பா அதோடு நிறுத்தவில்லை. சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பா கீழே குனிந்து தன் காலடியில் வைத்திருந்த அந்த பழமையான துருப்பிடித்த பிஸ்கட்டின் பெட்டி ஒன்றை எடுத்தார். காலத்தின் மாற்றத்தால் நிறம் மாறியிருந்த அந்த தகர பெட்டியின் மூடியை திறந்தபோது பழைய காகிதங்களின் வாசனை காற்றெங்கும் பரவியது. அதற்குள்ளிருந்து கவனமாக மஞ்சள் நிறமாக மாறியிருந்த ஒரு பழைய கடிதத்தை எடுத்தார். அதை ஊர் தலைவரிடம் நீட்டி, ஐயா, இதை உரக்க படியுங்கள். இந்த ஊர் மக்களுக்கு உண்மை புரியட்டும் என்றார் தழுதழுத்த குரலில். ஊர் தலைவர் அதை வாங்கி தனது கண்ணாடியை சரி செய்து கொண்டு உரக்க படிக்க தொடங்கினார். அது இறந்து போன என் தாயாரின் கையெழுத்தில் எழுதப்பட்ட பழைய கடிதம். என் அன்பிற்குரிய என்னவர் சிவஞானம் அவர்களுக்கு என் உடம்பில் இருக்கும் இந்த நோய் இனி குணமாகாது என்று எனக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. நான் மறைந்த பிறகு 3 பிள்ளைகளின் பாரமும் உங்கள் தோள்களில்தான் விழப்போகிறது. நான் சிறுக சிறுக சேர்த்து இந்த தகர பெட்டியில் வைத்திருக்கும் சொற்ப பணத்தை வைத்து விக்ரமிற்கும் அரவிந்திற்கும் அவர்கள் பெயரில் வங்கியில் பிக்சட் டெபாசிட் செய்து விடுங்கள். அவர்கள் இருவரும் கஷ்டப்பட்டு உழைக்க தெரியாதவர்கள், விளையாட்டு பிள்ளைகள். ஆனால் என் மூத்த மகன் கதிர் மிகவும் புத்திசாலி, பொறுப்பானவன். அவன் தன் சுய உழைப்பிலும் வியர்வையிலும் நிச்சயம் பிழைத்துக் கொள்வான். என் பிள்ளைகளை குறைவின்றி பாருங்கள். கடிதத்தை படித்து முடித்த ஊர் தலைவரின் கண்கள் லேசாக கலங்கின. சுற்றி இருந்த பெரியவர்களும் பெருமூச்சு விட்டனர். அப்பா அந்த பெட்டியிலிருந்து பழைய செல்லுபடியாகாத 2 வங்கி பாஸ்புக்குகளையும் வெளியே எடுத்து மேஜை மீது வைத்தார். அதில் தம்பிகள் விக்ரம் மற்றும் அரவிந்த் பெயரில் அம்மா சேர்த்திருந்த தொகையும் அது அவர்கள் கைக்கு சென்றதற்கான முத்திரைகளும் தெளிவாக இருந்தன. தாயின் தியாகமும் தம்பிகளுக்காக அண்ணன் செய்த தியாகமும் அந்த துருப்பிடித்த டின் பெட்டியிலிருந்து வெளிவந்து பஞ்சாயத்தின் முன் சாட்சியாக நின்றன. தாயின் கடிதமும் பழைய வங்கி புத்தகங்களும் பஞ்சாயத்தில் வைக்கப்பட்டதும் சிவஞானம் ஐயாவின் குரல் உணர்ச்சி பெருக்கால் கரகரத்தது. கண்களில் வழியும் கண்ணீரை துடைக்காமலேயே தன் மகன்களை பார்த்து கனத்த குரலில் பேசத் தொடங்கினார். தம்பிகளா, உங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் முற்றிய நிலையில் இருந்தபோது மருத்துவ செலவுக்காக சேர்க்கப்பட்டிருந்த பணத்தை அவளே வற்புறுத்தி உங்களின் பள்ளி கட்டணத்திற்கும் நீங்கள் கேட்ட பைக் வாங்குவதற்கும் கொடுத்தாள். தன் நோய்க்கு சிகிச்சை எடுக்காமல் உங்கள் எதிர்காலத்திற்காக தன் உயிரையே தியாகம் செய்தவள் அவள். ஆனால் கதிர் தன் தம்பிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கிழிந்த செருப்பையும் தைத்த சட்டையையும் போட்டுக்கொண்டு பள்ளிக்கு சென்றான். தன் சொந்த ஆசைகள் அனைத்தையும் உங்களுக்காக பலி கொடுத்து குடும்பத்தின் சுமையை சுமந்தான். அப்பா தன் ஊன்றுகோலை தரையில் அழுத்தமாக ஊன்றி விக்ரமையும் அரவிந்தையும் நேருக்கு நேராக பார்த்தார்.
உங்கள் தாய் தன் இரத்தத்தை சிந்தி சேமித்த பணத்திலும் உங்கள் அண்ணனின் தியாகத்திலும் வளர்ந்த ஆளான நீங்கள் இன்று பெற்ற தாயின் தியாகத்தையும் கூட பிறந்த அண்ணனின் நேர்மையையும் கொச்சைப்படுத்துகிறீர்களே. அவன் மீது பழி சுமத்தி என்னை மனநோயாளி என்று முத்திரை குத்த துணிகிறீர்களே. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா? அப்பாவின் அந்த உருக்கமான வார்த்தைகளும் இறந்து போன தாயின் உணர்வுபூர்வமான கடிதமும் பஞ்சாயத்தில் கூடியிருந்த அத்தனை பேரின் நெஞ்சையும் உலுக்கின. தம்பிகள் உருவாக்கிய பொய் பிரச்சாரங்கள் அனைத்தும் அடியோடு சரிந்து விழுந்தன. உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிச்சத்திற்கு வந்ததும் விக்ரமும் அரவிந்தும் நிமிர்ந்து பார்க்க கூட முடியாமல் தலை குனிந்து நின்றனர். அதுவரை பஞ்சாயத்தில் ஆவேசமாக பேசி வந்த ரம்யாவும் கவிதாவும் பேசுவதற்கு வார்த்தைகளின்றி அவமானத்தால் உதடுகளை கடித்து கொண்டு மௌனமாயினர். நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் கம்பீரமாக எழுந்து நின்று தனது தீர்ப்பை வழங்கினார். ஊர் பெரியவர்களே, சாட்சிகளே, சிவஞானம் ஐயா அவர்கள் சற்றும் குழப்பமின்றி முழு சுய நினைவோடும் ஆரோக்கியமான மனநிலையோடும் தான் தன் உயிரை எழுதியுள்ளார் என்பதற்கு வழக்கறிஞரின் ஆதாரமும் வீடியோ பதிவும் தெளிவான சான்றாகும். மேலும் ஆபத்தான சூழலில் தன் வீட்டை அடமானம் வைத்து தந்தையை காப்பாற்றிய கதிரும் அவரது மனைவி சுசித்ராவும் தான் அவரை நேர்மையோடும் அன்போடும் பராமரித்து வருகிறார்கள். இனிமேலும் விக்ரமும் அரவிந்தும் சொத்துக்காக பொய் பிரச்சாரம் செய்வதையோ சிவஞானம் ஐயாவையும் கதிரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதையோ உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். மீறி தேவையில்லாமல் பிரச்சனை செய்தாலோ அல்லது மிரட்டல் விடுத்தாலோ பஞ்சாயத்தின் சார்பாக அவர்கள் மீது காவல்துறை மூலம் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஊர் தலைவரின் அந்த தீர்ப்பு தம்பிகளுக்கு கிடைத்த மிக பெரிய அடியாகும். பஞ்சாயத்தில் கூடியிருந்த மக்களும் பெற்ற தாயின் தியாகத்தை மறந்த பாவிகளுக்கு இது தகுந்த பாடம் என்று உரத்த குரலில் தூற்றத் தொடங்கினர். அவமானத்தாலும் அவமதிப்பாலும் கூனி குறுகிய விக்ரமும் அரவிந்தும் இனி அங்கே நின்றால் நிலைமை மோசமாகும் என்பதை உணர்ந்து தங்களது மனைவிகளை அழைத்து கொண்டு தலையை கவிழ்ந்தபடி பஞ்சாயத்தை விட்டு வேகமாக ஓடினர். அன்றைய சம்பவத்திற்கு பிறகு கிராமத்தின் பக்கமே தலை வைத்து படுக்க அவர்களுக்கு தைரியம் வரவில்லை. பஞ்சாயத்து முடிந்து மக்கள் ஒவ்வொருவராக கலைந்து செல்ல தொடங்கினர். பொய்களும் சதிகளும் உடைந்து நொறுங்கிய அந்த தருணத்தில் என் மனம் லேசானது போல் இருந்தது. உடனே அப்பாவின் கால்களில் விழுந்து வணங்கி ஆசி பெற்றேன். அப்பா, என் தலைமேல் கை வைத்து, கதிர், இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லப்பா. தம்பிகளின் தொல்லை முடிந்தது. இனி உன்னுடைய முதல் வேலை அப்பாவை காப்பாற்ற அடமானம் வைத்த உன் சொந்த வீட்டை மீட்பதுதான். அதற்கான வழியை உடனே பார் என்றார் கனிவோடு. ஆனால் நிஜ வாழ்க்கை எங்கள் முன்னே மிகப்பெரிய சவாலாக நின்றது. கந்துவட்டிக்காரன் மாணிக்கம் கெடு விதித்த 4 மாத காலம் மிக வேகமாக நெருங்கி கொண்டிருந்தது. விற்பனை ஒப்பந்த பத்திரத்தின்படி குறித்த கெடுவுக்குள் வட்டியும் முதலுமாக 40 லட்சம் ரூபாயை திருப்பி தராவிட்டால் நாங்கள் ஆசையாய் வாங்கிய பிளாட் சட்டபூர்வமாக அவன் கைக்கு சென்றுவிடும். 40 லட்சம் ரூபாய் என்பது எங்களை போன்ற எளிய மனிதர்களுக்கு இமயமலையை போன்ற பெருந்தொகை. நாட்களோ ஓடிக்கொண்டிருந்தன. எங்கள் உடலையும் மனதையும் வருத்தி கொண்டு உழைத்தேன். பகலில் அலுவலக வேலை, இரவில் நள்ளிரவு வரை டாக்ஸி சவாரி என ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காமல் உழைத்தேன். சுசித்ராவும் சும்மா இருக்கவில்லை. வீட்டில் முறுக்கு, சீடை, அதிரசம் போன்ற பலகாரங்களை செய்து பக்கத்து வீடுகளுக்கும் கடைகளுக்கும் விற்று சிறு தொகையை சேமித்தாள். அவளது தியாகமும் உழைப்பும் என் நெஞ்சை நெகிழ வைத்தது. அப்பாவின் பெயரில் வங்கியில் இருந்த 30 லட்சம் ரூபாய் சேமிப்பு பணத்தை எடுப்பதில் சட்டப்பூர்வ வங்கி நடைமுறைகள் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின் அப்பாவின் கையெழுத்து மாறியிருந்ததாலும் வங்கி ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியிருந்ததாலும் பணம் கைக்கு வர சில வாரங்கள் ஆகும் நிலை உருவானது. ஆனால் மாணிக்கம் கொடுத்த கெடுவோ இன்னும் சில நாட்களில் முடிய போய் கொண்டிருந்தது. கெடு முடிந்த அடுத்த நொடி உன்னை வீட்டை விட்டு தூக்கி எறிந்துவிட்டு பூட்டு போட்டு விடுவேன் என்று மாணிக்கத்திடமிருந்து தினமும் தொலைபேசியில் மிரட்டல்கள் வந்த வண்ணம் இருந்தன. காலம் கடந்துவிட்டால் எங்கள் ஆயுட்கால கனவு பிளாட் பறிபோய்விடும் என்ற பயத்தில் நானும் சுசித்ராவும் தூக்கமின்றி தவித்தோம். அந்த நெருக்கடியான கட்டத்தில் பஞ்சாயத்தில் உண்மையை தெரிந்து கொண்ட ஊர் மக்கள் சிலர் எங்களுக்கு உதவ முன் வந்தனர். தம்பிகளின் துரோகத்தையும் அப்பாவை காப்பாற்ற நாங்கள் செய்த தியாகத்தையும் நேரில் பார்த்த கிராம மக்கள் எங்களை நெகிழ்ச்சியோடு அணுகினர். அண்டை வீட்டார் தர்மலிங்கம் அங்கிளும்
பாக்கியம் அம்மாளும் எங்கள் வீட்டிற்கு தேடி வந்தனர். தர்மலிங்கம் அங்கிள் தன் கையில் இருந்த ஒரு சிறு பையை என் கையில் திணித்தார். கதிர் தம்பி, உன் தம்பிகளைப் போல நாங்கள் இரக்கமில்லாதவர்கள் இல்லை. நீ உன் தந்தையை காப்பாற்ற செய்த தியாகத்திற்கு இந்த ஊரே சாட்சி. என் சேமிப்பில் இருக்கும் 2 லட்சம் ரூபாய் இது, வைத்துக்கொள் என்றார். பாக்கியம் அம்மாளும் தான் வைத்திருந்த நக அடமான பணத்தில் 50,000 ரூபாயை கொடுத்தார். ஊர் பெரியவர்கள் சிலரும் வட்டி ஏதுமின்றி தங்களால் இயன்ற பணத்தை திரட்டி கொடுத்தனர். சரியாக மாணிக்கத்தின் கெடு முடிவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு வங்கியிலிருந்து அப்பாவின் 30 லட்சம் ரூபாய் பணமும் கைக்கு வந்தது. ஊர் மக்கள் தந்த கடன் உதவி, அப்பாவின் வங்கி சேமிப்பு மற்றும் நானும் சுசித்ராவும் இரவும் பகலும் உழைத்து சேர்த்த பணம் அனைத்தும் சேர்த்து சரியாக 40 லட்சம் ரூபாய் கை கூடியது. பணப்பையை இறுக பற்றியபடி வீட்டை மீட்கும் நம்பிக்கையோடு நானும் சுசித்ராவும் மாணிக்கத்தின் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டோம். பணப்பையோடு மாணிக்கத்தின் அலுவலகத்திற்குள் நுழைந்தோம். மேஜை மீது 40 லட்சம் ரூபாயை கட்டுகளாக அடுக்கி வைத்தபோது அவனது கண்கள் ஏமாற்றத்தில் விரிந்தன. நாங்கள் பணத்தை திரட்ட முடியாமல் தோற்று போவோம், வீட்டை மிக குறைந்த விலைக்கு சுருட்டிவிடலாம் என்று கணக்கு போட்டு கொண்டிருந்த அவனது திட்டம் தவிடுபொடியானது. பணத்தை எண்ணி சரிபார்த்த மாணிக்கம் வேறு வழியின்றி விற்பனை ஒப்பந்த பத்திரத்தையும் வீட்டின் அசல் ஆவணங்களையும் எடுத்து என் கைகளில் நீட்டினான். பத்திரங்களை என் கைக்கு மாற்றிய போது மாணிக்கம் பெருமூச்சுடன் ஒரு கசப்பான உண்மையை பகிர்ந்து கொண்டான். கதிர், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பணத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காகவும் இந்த வீடு உனக்கு கிடைக்காமல் கை நழுவி போக வேண்டும் என்பதற்காகவும் உன் தம்பிகள் விக்ரமும் அரவிந்தும் என்னிடம் தனியாக வந்தார்கள். அண்ணனால் பணத்தை தர முடியாது, கெடு முடிந்ததும் வீட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கமிஷனாக கொடுத்து விடுங்கள் என்று என்னிடம் பேரம் பேசினார்கள். ஆனால் உன் நேர்மையும் உன் மனைவியின் உழைப்பும் தியாகமும் தான் இன்று இந்த வீட்டை உனக்கு மீட்டு தந்திருக்கிறது என்றான். மாணிக்கத்தின் நாவிலிருந்து வெளிவந்த அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு தலை சுற்றியது. பெற்ற தந்தையின் உயிரை காப்பாற்ற நான் வாங்கிய கடனை வைத்து என் வீட்டை கூட பறித்து தெருவில் நிறுத்த துணிந்து விட்டார்களா? என் கூட பிறந்தவர்கள் தம்பிகளின் பேராசையும் வஞ்சகமும் எந்த எல்லைக்கும் செல்லும் என்பதை நினைத்தபோது என் நெஞ்சம் பயத்திலும் அருவருப்பிலும் பதறியது. மீட்கப்பட்ட வீட்டின் பத்திரங்களை இறுக பற்றியபடி வீட்டிற்கு வந்தோம். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பாவின் கரங்களில் அந்த பத்திரங்களை வைத்தேன். பத்திரங்களை தொட்டு பார்த்த அப்பாவின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் வழிந்து பத்திரத்தின் மீது விழுந்தன. என் மகனின் வியர்வையாலும் உழைப்பாலும் உருவான சொந்த கூடு மீண்டுவிட்டது. உன்னை வாழ வைப்பதை தவிர இந்த சொத்துக்கு வேறு எந்த சக்தியும் இல்லப்பா என்று என் தலையில் கை வைத்து மனமாற வாழ்த்தினார். நாங்கள் மீண்டுமாக எங்களது சொந்த பிளாட்டிற்கு அப்பாவை அழைத்து வந்தோம். மருத்துவமனையின் அந்த பயங்கரமான நினைவுகளிலிருந்தும் கிராமத்து வீட்டின் கசப்பான அனுபவங்களிலிருந்தும் விடுபட்டு எங்கள் சொந்த கூட்டில் அப்பா காலடி வைத்தார். சுசித்ரா அப்பாவை ஒரு சிறு குழந்தையைப் போல கண்ணும் கருத்துமாக பராமரித்தாள். அவருக்கு நேரத்திற்கு மருந்து, உணவுகள் தருவது, உடற்பயிற்சிகள் அளிப்பது என தன் சொந்த தந்தையை விட மேலாக பார்த்து கொண்டாள். அவளது அன்பிலும் கவனிப்பிலும் அப்பாவின் உடல்நிலையில் நாளுக்கு நாள் அதிசயத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டது. முடங்கி கிடந்த அவரது வலது பக்க காலிலும் கையிலும் உணர்ச்சிகள் திரும்பி சில மாதங்களிலேயே அவர் மெல்ல மெல்ல யாருடைய துணையுமின்றி நடக்க தொடங்கினார். மாதங்கள் உருண்டோடி வருடமாக மாறின. பஞ்சாயத்தில் தங்கள் சதியும் பொய்களும் அம்பலப்பட்டு அவமானமடைந்த விக்ரமும் அரவிந்தும் எங்களோடு வைத்திருந்த அனைத்து தொடர்புகளையும் முற்றிலுமாக துண்டித்து கொண்டனர். போன் எண்கள் மாற்றப்பட்டன. நேரில் சந்திக்கும் வாய்ப்புகளையும் அவர்கள் தவிர்த்தனர். அவர்கள் காட்டிய போலி பாசமும் உறவுமுறை கொண்டாட்டங்களும் வெறும் பணத்திற்காகவும் சொத்திற்காகவுமே என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகி இருந்தது. ஆரம்பத்தில் கூட பிறந்த தம்பிகள் இப்படி துரோகம் செய்து விட்டார்களே என்ற ஏக்கம் என் மனதை லேசாக வாட்டியது உண்மைதான். ஆனால் ஆபத்து காலத்தில் கரம் பற்றி உதவாத உறவுகள் இருந்தும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் என்ற கசப்பான உண்மையை நானும் சுசித்ராவும் முழுமையாக உணர்ந்து கொண்டோம். போலி உறவுகளின் சுமையிலிருந்து விடுபட்ட போது எங்களது மனம் ஒருவித அமைதியை அடைந்தது. எங்கள் சிறிய பிளாட் இப்போது நிம்மதியும் மகிழ்வும்
நிறைந்த அமைதி பூங்காவாக மாறியிருந்தது. அப்பாவின் உடல்நிலை வியக்கத்தக்க வகையில் தேறியிருந்தது. இப்போது அவர் யாருடைய துணையுமின்றி சிறிய நடைப்பயிற்சிகளை மேற்கொண்டார். சுசித்ராவின் அர்ப்பணிப்பான பராமரிப்பும் அவள் காட்டிய தாயை போன்ற அன்பும் எங்களது வீட்டை ஒரு புனித கோவிலாக மாற்றியிருந்தன. அன்று மாலை வேளை வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு சென்று வந்த சுசித்ராவின் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் கூடியிருந்தது. அறைக்குள் நுழைந்தவள் தன் கையிலிருந்த மருத்துவ அறிக்கையை என் முன் நீட்டினாள். நாணம் நிறைந்த புன்னகையோடு கண்கள் பணிக்க என்னை பார்த்தாள். அந்த அறிக்கையை படித்த என் கைகள் மெய் சிலிர்த்தன. பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று நாங்கள் இருவரும் உருகி உருகி ஏங்கிய ஏக்கம் அன்றோடு முடிவுக்கு வந்திருந்தது. இறைவன் எங்களது தியாகத்தையும் நேர்மையையும் மெச்சி எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி இருக்கிறான். செய்தி அறிந்த அப்பா ஆனந்த கண்ணீரோடு சக்கர நாற்காலியிலிருந்து எழுந்து வந்து எங்களை அணைத்து கொண்டார். பேர குழந்தையின் வருகையை கேட்ட அவரது முகம் பேரொளியால் பிரகாசித்தது. என் தலையை கோதி கண் கலங்கிய குரலில் அவர் சொன்னார், கதிர், நல்லவர்களுக்கு காலம் தாழ்ந்தாலும் நியாயமும் தர்மமும் நிச்சயம் கிடைக்கும் தம்பி. பெற்ற தாயின் தியாகத்தையும் கூட பிறந்தவனின் நேர்மையையும் மதித்து வாழ்ந்த உனக்கு இறைவன் கொடுத்த பரிசு இது. தியாகமும் நேர்மையும் என்றுமே தோற்பதில்லை என்பதை இந்த காலம் நிரூபித்துவிட்டது. தம்பிகளின் பேராசையும் துரோகமும் எங்களை சோதித்தாலும் உண்மையான அன்பும் தியாகமும் நேர்மையும் உள்ள இடத்தில்தான் இறைவன் வசிக்கிறான் என்பதை உணர்ந்தேன். கடந்த கால காயங்களையெல்லாம் கடந்து என் அன்பான தந்தை, கர்ப்பிணியான என் மனைவி மற்றும் வளரப்போகும் என் குழந்தை என எங்களது குட்டி உலகத்தில் பேரமைதியோடும் நிம்மதியோடும் ஒரு புதிய விடியலை நோக்கி எங்களது வாழ்க்கை பயணம் தொடர்ந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.